ஹாய் கைஸ், நாங்கள் தான் உங்கள் ஜிகி மெமரிஸ். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் யார், என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றதெல்லாம் பற்றி பேசலான் இருக்கோம். ஸோ இது கொஞ்சம் சுவாரஸ்யமாகவே இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த சொசைட்டியில் எங்களை எப்படிலாம் ட்ரீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் உங்கள்கிட்ட நாங்கள் பேச வந்திருக்கோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நாங்கள் அதில் சொல்லியிருக்கோம். ஸோ எல்லாமே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் உங்களுக்கும். ஸோ எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் கைஸ், நாங்கள் இப்போ என்ன பற்றி பேச வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு. நாங்கள் பேச போகிற டாபிக் வந்து பார்த்தா, நீங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நிறைய பேர் கொஸ்டின்ஸ். ஸோ நாங்கள் வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு LGBTQA அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கம்யூனிட்டியை சார்ந்தவங்க தான். ஸோ நாங்கள் அதில் எந்த கேட்டகரியில் வரோம் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதுக்கு நிறைய பேர் புரிதல் இருக்கா இல்லையான்னு தெரியல. பட் ஆனால் மீடியா வைஸ்லேயும் நான் ஒத்துக்கிட்டு வெளில வந்த ஃபர்ஸ்ட் ஆள் நான் தான். அப்போ வந்து இப்போ வரைக்கும் நான் அதுக்காக நான் இன்னமும் ஸ்டேபிளாக அப்படியே தான் இருக்கேன். ஸோ அதை பற்றின கேட்டகரியில் நம்ம யாருன்றத காயி சொல்லுவாங்க. சொல்லப்போ நம்ம வந்து இப்போ ஒரு லெஸ்பியன் கப்பிள்ஸ். ஸோ லெஸ்பியன் கப்பிள்ஸ் எந்த கம்யூனிட்டியை சார்ந்திருக்கு அப்படின்னா, இவங்க சொன்ன மாதிரி தான் LGBTQA. ஸோ இந்த கம்யூனிட்டியை சார்ந்தவங்க தான். LGBTQA அப்படின்னா ஃபுல் ஃபார்ம் வந்து இப்போ கவி சொல்லுவாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, எல்னா வந்து லெஸ்பியன் சொல்லுவாங்க, ஜீனா கே சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியே நம்மளுக்கு தான் ஒரு லெஸ்பியன் சொல்றவங்களுக்கு. ஸோ லெஸ்பியன், கே, பைசெக்சுவல், ஏசெக்சுவல், குயர் பீப்புள், இந்த மாதிரின்னு சொல்லிட்டு நிறைய டிரான்ஸ் அப்படின்னு நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க. ஸோ இதுல வந்து இது எல்லாத்தையும் சார்ந்ததுதான் ஒரு LGBTQAன்னு சொல்ற ஒரு கம்யூனிட்டி. ஸோ இது வந்து நிறைய பேர் பாக்குறீங்க. ஓரின சேர்க்கை அப்படின்னு சொன்னா வந்து இது வந்து ரொம்ப வந்து இயற்கைக்கு புறமானது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நான் எதெல்லாம் சொல்றேன்றது மறந்து போயிட்டேன். ஒன்றும் இல்லை, நம்ம பேர்ட்ஸ் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால தான் போயிட்டு ஓகே நம்ம கொஞ்சம் கதை சாதிட்டு வரலான்னு பார்த்தோன்னே டாபிக் மாறிடுச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நாங்கள் 2 பேர் வந்து லெஸ்பியன் அப்படின்ற ஒரு கேட்டகரியில இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எப்போலேருந்து இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பை பர்த்லேருந்தே இருந்திருக்கு. ஸோ ஆனால் நம்மளுக்கு வந்து எல்லாமே வந்து நம்ம பை பர்த்லேயே தெரியாது. இப்போ நம்ம இப்படி இருப்போம் அப்படின்றது பர்த் நம்ம பிறந்த உடனே அப்படிலாம் தெரியாது. ஸோ அது நாள் கடந்து நம்ம ஹார்மோன்ஸ் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்றத பொறுத்து தான் நம்மளுக்கு யாரை பிடிக்குது, நம்மளுக்கு யார் மேலே வந்து ஒரு அஃபெக்ஷன் வருது, ஒரு லவ் வருது, ஒரு செக்ஷுவலாக ஃபிசிக்கலாக ஒருத்தவங்க கிட்ட நம்ம யாருக்கிட்ட இருக்கலாம் அப்படின்னு தோணுதுன்றது நம்ம உடல் ரீதியாக நமக்கு சில ஹார்மோன் சேஞ்ச் ஆகும்போது தான் வந்து நமக்கு ஃபீல்ஸ்லாம் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏஜுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ நம்ம சின்ன வயசுல எல்லாம் தெரியாது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் ஒரு 8th 7th படிச்சிருக்கேன். ஸோ அப்போவே எனக்கு கொஞ்சம் பொண்ணு மேலே தான் இன்ட்ரெஸ்ட். ஸோ எனக்கு அப்போலேருந்தே இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ வந்து இந்த சமுதாயத்தில் நான் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் எப்படி இருக்கேன்னா, ரொம்ப நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்னா உங்களுக்கே தெரியும். ஒரு 90s பிறந்துட்டு அவங்க எப்படி இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணி இப்போ இந்த சொசைட்டியில் இருக்காங்க அப்படின்ற விஷயம் உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ நாங்கள் என்ன மாதிரிலாம் கஷ்டப்பட்டோன்றதை சொல்றதுக்கு தான் நான் இங்கே வந்திருக்கேன். நீங்க சொல்லுங்க காயத்ரி. இப்போ நான் சொல்ற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, இவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்கு அந்த மாதிரியான ஃபீலிங்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா எனக்கு அப்படி கேட்டீங்கன்னா எனக்கு அந்த மாதிரி இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. இந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்க அப்படிங்கிறதுமே தெரியாது. நான் 9th படிக்கும் போதுதான் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். அது அப்படியே ஒரு மாதிரி ஸ்கூல் டேஸ் அப்படிங்கிறதுனால சும்மா இது இப்போ நிறைய ஸ்கூல்ல பாத்தீங்க அப்படின்னா, அது நான் படிச்சது வந்து கேர்ள்ஸ் ஸ்கூல். ஸோ அப்படி இருக்கும்போது பொண்ணும் தான் லவ் பண்ணுவாங்க. அது சும்மா ஃபன்னுக்காக போகுது அப்படிங்கிற மாதிரி தான் டாபிக் போச்சு. ஸோ நாங்களும் அதே மாதிரி தான் டாபிக் போயிருந்தோம். ஆனா எனக்கு அது பிடிக்கும் அப்படிங்கிறது எனக்கு நாளடைவுல தான் தெரிய ஆரம்பிச்சிச்சு. நான் என்னோட லைஃப் ஸ்டோரியில சொன்ன மாதிரி தான் இடைப்பட்ட காலத்துல நான் ஒருத்தவங்க மேரேஜ் பண்ண போக வேண்டிய சுச்சுவேஷன்ஸ். ஸோ அந்த மாதிரி நான் போயிட்டேன். அதுக்கப்புறம் அங்க இருந்து எனக்கு பிரேக்கப் ஆகி நான் அங்க இருந்து செப்பரேட்டா தனியா வந்ததுக்கு அப்புறம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸோ அங்கேருந்து பிரேக்கப் ஆகி நான் ரிட்டர்ன் வந்ததுக்கு அப்புறம் நான் ஒரு 4-5 இயர்ஸ் தனியாக தான் இருந்தேன். நான் அங்கேயுமே இந்த மாதிரி பொம்பளை பிள்ளைங்களோட தான் ஸ்டே பண்ணி, ஸோ அங்கேயுமே எனக்கு ஒரு குட்டி லவ் அப்படிங்கிற மாதிரி போச்சு. இதுக்கு இதான் அர்த்தம் அப்படிங்கிறது சுத்தமாக தெரியவே தெரியாது. நானும் இந்த மீடியாவை பார்க்க ஆரம்பிச்சு, ஸோ இப்படிலாம் ஆட்கள் இருக்காங்க அப்படிங்கிறதே போக தான் பார்க்க ஆரம்பிச்சேன். ஆக்சுவலாக உண்மையை சொல்ல போனால் எனக்கும் இதில் தான் இன்ட்ரெஸ்ட். ஆனால் நிறைய பேர் சொல்ற விஷயம், நீங்க ஆல்ரெடி மேரிடு, உங்களுக்கு குழந்தையுமே இருக்கு, ஸோ நீங்க எப்படி வந்து லெஸ்பியனா ஆக முடியும்? நீங்க ஆல்ரெடி ஒரு பசங்க கூட தானே ஸ்டே பண்ணிருக்கீங்க. ஸோ அவங்க
அவங்க கூட இருந்துட்டு எப்படி உங்களால அப்படி இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் தான் மெஜாரிட்டியா வைக்கிறாங்க. ஸோ அதுக்கு நான் கொடுக்க வேண்டிய விளக்கம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, லாஸ்ட் டைம் நாங்க வந்து பிரைடு போயிருந்தோம், நீங்களே vlog எல்லாம் பார்த்திருப்பீங்க. அந்த பிரைட்ல போய் நான் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். வயசுக்கு வர அளவுக்கு பொம்பளை பிள்ளைங்கலாம் கூட வச்சிருந்தாலுமே ஆனா அவங்க லெஸ்பியன் அப்படின்னு சொல்லி அவங்க கூட வந்து இருக்காங்க. அவங்க அம்மால இருந்து இப்போ ஒரு குழந்தையில இருந்து ஸ்கூல் படிக்கிற குழந்தைல இருந்து எல்லாமே அவங்களுக்கு இருக்கு. ஆனா அவங்க நாங்களுக்கு லெஸ்பியன் அப்படின்னு சொல்லி பிரைட்ல வந்திருக்காங்க. நான் போய் கேட்டேன், ஏன்னா எனக்கு சில டவுட்டாவே இருந்துச்சு. ஏன்னா நான் இதுதான் அப்படிங்கிறது எனக்கு தெரியுது, ஆனா என்னால வெளியே கொண்டு வர முடியல. ஒரு பீரியட்க்கு மேல நான் வெளியே வரேன் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது சொசைட்டி வந்து நான் இருக்க விடாம ஒரு இதுல வந்து தள்ளுது. அதுக்கும் ஓகே நான் அக்செப்ட் பண்ணி அந்த ஒரு லைஃப் வாழ்ந்து அது பிடிக்காம வெளியும் வந்தாச்சு. ஸோ எப்படி இப்படி இருக்க முடியும் அப்படின்னு நான் எனக்குள்ளேயே ஒரு கொஸ்டின் வைக்கும் போதுதான் அந்த பிரைடுங்கிற ஒரு விஷயம் வந்து எனக்கு எல்லாத்தையுமே மாத்துச்சு. அதுக்கப்புறம் ரீசெண்ட் டேஸ் தான் நானும் கவியும் ஒரு லாஸ்ட் டைம் வந்து ஒரு இஷ்யூவால ஸ்டேஷனுக்கும் வீட்டுக்கும் போயிட்டு வர வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்தது. ஸோ அப்போ நாங்கள் ஸ்டேஷன் போயிட்டு ரிட்டன் அதே ஸ்டேஷன் வாசல் நின்றுட்டு இருக்கும் போது அங்க வந்து ஒரு ஏஜ்டு பர்சன்களை நாங்கள் பார்த்தோம். அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 பேருமே அம்மா வயசுல உள்ள ஒரு 45-50 அந்த ஏஜ்ல உள்ளவங்க வந்து பேரம் பேத்திலாம் இருக்கும் போல. அவங்க அந்த ஏஜ்ல உள்ளவங்க தான். ஒரு அக்காவுக்குமே மேரேஜ் ஆகி அவங்களுக்குமே கல்யாணம் பண்ற வயசுல பசங்க இருக்காங்க. இன்னொருத்தவங்க கல்யாணம் ஆகி அவங்க பொண்ணை கட்டியே கொடுத்துட்டாங்க. அவங்களுக்கு இப்போ பாப்பா இருக்கு. சோ இவங்க 2 பேருமே லெஸ்பியன் அப்படி சொல்லி நாங்க வண்டியில உட்காந்துருந்தோம். சோ எங்களை வந்து கூப்பிட்டு நிக்க வச்சு 2 பேரையும் பார்த்து பேசினாங்க. உங்களை நாங்க மீடியால பாத்துருக்கோம், சூப்பரா பேசுற அப்படி சொல்லி கவியை வந்து என்கரேஜ் பண்ணாங்க. சோ அப்படி பண்ணிட்டு இருக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா அவங்களை பத்தி நாங்க கேட்டு, என்னமா இந்த வயசுல இப்படி இருக்கீங்களேமா அப்படின்னு கேட்கும்போது, எங்களுக்கு ஆரம்பத்திலே இப்படிதாம்மா, நீங்க எல்லாம் இந்த காலத்துல இருக்கிறீங்க, வெளியே வரீங்க, அப்பெல்லாம் எங்களுக்கு என்னமா இருக்குது, எங்க ஆசை நீங்க இப்படிதாம்மா தீர்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சோ இப்போ அந்த ஜென்ரேஷன்லயே ஆளுங்க எல்லாம் இருந்திருக்கிறாங்க. சோ அது எதுவுமே வெளியே நமக்கு வரல. இப்போ இந்த மீடியாங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம எல்லாரையும் வெளியே கொண்டு வந்திருக்கு. அதனாலதான் இப்போ வந்து நீங்க புதுசா கிளம்புறீங்க அப்படின்னு ஒரு விஷயம் வருது பாத்தீங்களா. அது அப்படி கிடையவே கிடையாது. ஆரம்ப காலத்துல இருந்தே இந்த மாதிரி ஆட்கள் எல்லாமே இருந்திருக்காங்க, நமக்கு தெரியாம இருந்திருக்கு. இவ்வளவுதான் விஷயமே தவிர புதுசா நீங்க தான் உருவாக்குறீங்க, நீங்களா கிரியேட் பண்றீங்க அப்படிங்கிற வார்த்தையே கிடையாது. ஆரம்பத்துல இருந்து இருந்த விஷயம் அது தொடர்ச்சியா வருது. இப்ப மீடியான ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் கிடைக்கும் போது அதை எல்லாரும் வெளியே கொண்டு வராங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க கேட்ட கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்ணிருப்பேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி வேலைக்கு போகிறோமா இல்லையா அப்படிலாம் கேட்குறீங்க. ஸோ நாங்கள் வந்து வேலைக்கு போகாமல் இந்த வேர்ல்டில் வந்து நம்ம சர்வே பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கிட்ட நிறைய பேர் கொஸ்டின் வைக்கிறது என்னன்னா, வேலைக்கு போகிறீங்களா, என்ன வேலை போகிறீங்க அப்படின்னு சொல்லி. அது அவங்களோட பர்சனல். நாங்கள் வேலைக்கு போகிறோம் இல்லை ஏதோ பிச்சை எடுக்கிறோம், இதெல்லாம் வந்து எங்களோட பர்சனல். அது நீங்கள் கேட்கறது வந்து சில பேர் நல்ல விதமாக கேட்குறீங்க, சில பேர் வந்து ரொம்ப கேவலமாக கேட்குற மாதிரி கேட்குறீங்க. ஸோ அது என்ன பிஸ்னஸ், உங்களோட பிஸ்னஸே இல்லை. ஸோ அதுக்கு அந்த மாதிரி நாங்களுமே ஜாப் ஒரு பர்சனலாக உங்கள்கிட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னா, நான் இங்கே வந்த ஸ்டார்டிங்கில் நான் அக்கௌண்ட்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு கம்பெனியில் தான் நான் போய் வேலைக்கு ஜாயின் பண்ணேன். கம்பெனி நேம் சொல்ல நான் விரும்பலை. ஸோ அங்கே தான் நான் போய் வேலைக்கு ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணி ஒரு 1 வீக் கூட நான் போகலை. நான் அந்த மாதிரி ஏன்னா வந்த புதுசில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு நிறைய பேட் கமெண்ட்ஸ் தான் ஃபுல்லாக எல்லா வீடியோலையும் பார்த்தீங்கன்னா காயத்ரிங்கிறது ஒரு மாதிரி ஒரு பேட் அப்படிங்கிற மாதிரி போர்ட்ரேட் ஆயிடுச்சு. ஸோ அந்த பீரியட்ல தான் நான் போய் ஒரு வேலைக்கு ஜாயின் பண்ணேன். அங்க ஜாயின் பண்ணும்போது ஆரம்பத்துல அந்த ஓனர் அவங்க அது எல்லாமே அக்செப்டடு. ஆனா சுத்தி வேலை செய்யறவங்க வந்து தான் கிட்ட ஒரு மாதிரியும் தான் பின்னாடி ஒரு மாதிரியும், நான் வேலைக்கு போயிட்டு வரும்போது ஒரு மாதிரியும் என்ன பிக்கப் பண்றதுக்கு வருவாங்க. ஸோ நாங்க எங்களை வரதெல்லாம் பார்த்து ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணாங்க. அது எனக்கு சங்கட்டமா ஆச்சு. பின்னாடி நிறைய பேர் நிறைய விதமா பேசுவோம், எங்களுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. நான் கவிகிட்ட சொல்லி ஃபீல் பண்ணேன். கவி நான் பண்ணிட்டாங்க, நீ வேலைக்கே போத்தல, நீ வேலைக்கு போக கூடாதுன்னு தான் சொன்னேன். பிகாஸ் வந்து நம்ம இந்த வேர்ல்ட வந்து சர்வே பண்றோம் அப்படின்னா, ஒண்ணு நம்ம கிட்ட ஃபினான்ஷியலா நம்ம வந்து நல்லா ஒரு ஸ்டேபிளா இருக்கணும். ஸோ அது நம்ம இல்லை, இப்பதான் நம்ம ஃபினான்ஷியலா கொஞ்சம் போயிட்டு இருக்கோம். ஸோ நான் இப்போ ஸ்விக்கி ஓட்டினாலுமே ஒரு நாளைக்கு என்னால் 2K வரைக்கும் சம்பாதிக்க முடியும். 1500 கண்டிப்பா எடுத்துருவேன். மார்னிங் 6 மணிக்கு போயிட்டு 3 o'clock வீட்டில் வந்துடுவேன். திருப்பி 6 மணிக்கு போயிட்டு ஒரு ஆவரேஜா பார்ப்பேன். ஸோ இப்போ வந்து நான் மீடியாக்குள்ள வந்ததுலேருந்து என்ன பண்றேன்னா, நைட் ஷிஃப்ட் மோஸ்ட் ஆஃப் எடுத்துக்கிறேன். 1 to 8 அந்த மாதிரி எடுத்துக்கிறேன். ஸோ ஏர்லி மார்னிங் எடுத்துக்கிறேன். அந்த மாதிரி போயிட்டு நான் வந்துடுவேன். இப்போ இல்லைன்னா வந்து 3 மணிக்கு போயிட்டு 8 மணி வரைக்கும் 9 மணி வரைக்கும் இல்லைன்னா 11 மணி வரைக்கும் ஒரு ஷிஃப்ட் முடிச்சுட்டு வர்றது, அந்த மாதிரி நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி போயிட்டு வந்து எந்த மாதிரி டைம்ல எனக்கு கொஞ்சம் அவைலபிள் இருக்கோ நான் அப்போ வந்து அந்த மாதிரி ஓகேவா. ஸோ அதனால வந்து நாங்க எப்படி ஏர்னிங்ஸ் பண்றோம்ன்றது உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இதை நாங்க சொல்லிட்டோம். ஓகேங்களா. இதுக்கப்புறம் நீங்க கேக்குறீங்க அப்படின்னா தயவு செய்து இந்த வீடியோ பாத்துங்க, நாங்களும் சொல்லிடுறோம்.
இதுக்கு அடுத்துதான் நாங்க வந்து சரி ஓகே வேலைக்கு போக தேவையில்ல அப்படின்னு கவி வந்து என்ன சொல்லிட்டு ஆரம்பத்துல எனக்கு போக வேணாம் தான் சொன்னாங்க. ஆனா கவி மட்டுமே எப்படி போய் பண்ண முடியும், நமக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்கு. நான் சொல்லியிருப்ப ஸ்டேஷனுக்கே நான் நிறைய காசு கொடுத்து அப்படி இப்படி பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு அட்வொகேட்டுக்குலாம் நாங்க காசு கொடுத்தோம். ஸோ அதுக்கெல்லாம் காசு இல்லையே, வேலைக்கு போனாதானே முடியும் அப்படின்னு சொல்லி நாங்க வேலைக்கு போக ஆரம்பிச்சோம். ஸோ வேலையில அப்படி ட்ரீட் பண்ணவும் கவி என்ன வேலைக்கே நீ போக தேவை, நீ வீட்லயே இரு அப்படின்ட்டாங்க. அப்புறம் ஒரு 2-3 days நான் வீட்லயே தான் இருந்தேன். அப்புறம் நான் மறுபடியும் எங்க சாருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி சென்னையில இருக்கேன், எனக்கு அதே ஜாப் இங்க கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டு அவங்கள்ட்ட ரெக்வஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் கிடைச்ச ஜாப் தான் இப்ப நான் அக்கௌண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கிறது. நான் ஏன் இப்ப நைட் ஆனாலுமே சரி அதை பாக்குறேன் அப்படின்னா என்னால வெளியே போய் வேலை செய்ய முடியல. ஏன்னா நிறைய பேர் நிறைய மாதிரி பேசுறாங்க, அது நம்ம மீடியால வேலை இருக்கும், அவங்கள்ட்ட ரெஸ்பான்ஸ் பண்ணவும் முடியாது. நம்ம 1-9ங்கிற மாதிரி கதை கட்டி விடுறாங்க. அதனால சரி வேண்டாம், கஷ்டமோ நஷ்டமோ நம்ம நைட் ஃபுல்லா வேலை பார்த்தாலுமே பரவாயில்ல, நம்ம வீட்டுல உட்காந்தே பார்ப்போம் அப்படிங்கறதுனாலதான் நான் வந்து இந்த இதை சூஸ் பண்ணி சார்ட்டே கேட்டு அதே மாதிரி ஹோம்லயே வேலை பார்க்குற மாதிரி ஜாப். ஆக்சுவலி நாங்க கடவுளுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ வந்து லைஃப்ல எல்லாருக்குமே கஷ்டம் வரும் சரிங்களா, ஆனா வந்து எங்களுக்கு ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்போ கூட ரீசன்ட் டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் நாங்க ஆல்ரெடி இதை சொல்லியிருக்கோம். ஸோ நாங்கள் ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம். ஹாஸ்பிட்டல் போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா எங்களை பார்த்து சிரிக்கிறாங்க. அது எதுக்குன்னே தெரியல, சீரியஸாகவே அதுக்கு ரீசன் என்னன்னே தெரியல. அதுவும் படிச்சவங்க ஒரு ஹாஸ்பிட்டல் எப்படி ஹாஸ்பிட்டாலிட்டியாக இருக்கணும், எப்படி ஒரு பேஷண்ட் கிட்ட எப்படி நம்ம கைண்டாக இது பண்ணணும் அப்படிலாம் எதுவுமே இல்லாமல். ஸோ அவங்க வந்து என்னை பார்த்து நான் இதை நோட் பண்ணல. ஸோ கவினிலான்னு சொல்லிட்டு என்னோட பேர் கூப்பிட்டோன்னே நான் போகிறேன். அந்த உள்ள இருக்க ஒரு பொண்ணு மெடிக்கல்ல சிரிச்சிட்டு இருக்கா. ஸோ அவ வந்து கேஷுவலா சிரிக்கிறான்னா கவின் நினைச்சேன். நான் வந்து நானே சொன்னேன் சும்மா சிரிப்பாங்கப்பா, உள்ளுக்குள்ளே பேசி ஃபன் பண்றாங்க போலப்பா, நம்ம மேபி போகும்போது அந்த மாதிரி நம்மளுக்கு அந்த மாதிரி மனசுல படலாம்ல, அந்த மாதிரி இல்லப்பா அப்படின்றேன். அதுக்கப்புறம் சரி ஓகே, அப்புறம் நான் ஏன்பா அப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நான் எதுக்கு அவங்கள போய் குறை சொல்லணும், அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது இல்லப்பா, நான் உண்மையுமே இது நடந்துச்சு, நான் நோட்டீஸ் பண்ணேன், அதனால உங்ககிட்ட சொல்றேன்னு சொன்னாங்க. பேசிக்கிட்டே நான் நோட்டீஸ் பண்ணேன், அந்த பொண்ணு அதை தான் பண்ணிட்டு இருக்கா அப்பயும். சரி ஓகே, ஒரு வீடியோ எடுத்து ஒரு விளாகவே போட்டுலான்னு சொல்லிட்டு ஸோ நான் டிசைட் பண்ணேன். பட் இருந்தாலும் வந்து அது ஒரு பொம்பளை பிள்ளை. ஸோ அப்போ வந்து அவங்க என்ன சுச்சுவேஷன்ல வேலைக்கு வராங்க, எதுக்கு வேலைக்கு வராங்க நம்மளுக்கு தெரியாது. ஸோ அப்போ வந்து நம்ம வந்து ஒருத்தவங்களோட வேலை போற அளவுக்கு நம்ம ஒரு காரணமா இருக்கக்கூடாது. ஏன்னா அவங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷன் எப்படி வேணாலும் இருக்கலாம். அந்த பொண்ணு அப்படி இருக்கிறதுனால நம்ம வேலையை விட்டுலாம் இது பண்ண முடியாது. ஏன்னா அது ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல், நம்ம எதனா போய் வாய்ஸ் ரைஸ் பண்ணி இந்த மாதிரி ட்ரீட் பண்றாங்க எங்களை வீடியோ எடுத்து போய் காட்டணும்னா கண்டிப்பா எதனா ஒரு அதுவும் நாங்க இந்த மாதிரி இருக்கோம், எங்களை இருக்கோன்றத மீடியால தெரிஞ்சுக்கிட்டு அவங்க எங்களை நக்கல் பண்ற மாதிரி சிரிக்கிறாங்கன்னா கண்டிப்பா ஆக்ஷன் எடுப்பாங்க. அது நல்ல ஹாஸ்பிட்டல் தான் எனக்குமே தெரியும். ஆனா அவ்வளவு தூரம் போக தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் என்ன பண்ணேன், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஆனா இதுல ஒரு குட் நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதே ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற பசங்க நாங்க உங்களோட ஃபேன் அக்கா, நீங்க இன்ஸ்டாகிராம்லாம் வருவீங்களாக்கான்னு சொல்லிட்டு பாம்பளை பசங்க வந்து நிறைய போட்டோஸ் எடுத்துட்டு எங்களுக்கு வெயிட் பண்ணி நின்று போட்டோ எல்லாம் கேட்டு வாங்கிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல் விளாக்ல பாத்திருப்பீங்கன்னா அந்த பசங்களோட போட்டோ தான் நான் தம்ப்லைன்லாவே வச்சிருப்பேன். சேம் அதே வீடியோலுமே அந்த பசங்க எல்லாமே இருக்காங்க. சேம் அதே ஹாஸ்பிட்டல், அன்னைக்கு நடந்த அதே இன்சிடென்ட் தான். சோ அந்த ஹாஸ்பிட்டல்ல இப்படிப்பட்ட ஆட்களும் இருக்காங்க, இப்படிப்பட்ட ஆட்களும் இருக்காங்க. நாங்களும் ஒரு பொம்பளை பிள்ளை, எங்களை பார்த்து அப்படி ஒரு மாதிரி கலாச்சி பக்கத்துல உள்ளவங்களாம் கூப்பிட்டு காய்ச்சி ஒரு மாதிரி நக்கல் அடி சிரிக்கிறது வேற, நம்மள நக்கல் பண்ணி சிரிக்கிறது வேற. சோ அததான் வந்து அந்த புள்ள அன்னைக்கு பண்ணிச்சு. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. எனக்கு கோவமே வராது, நான் அசிங்கமா பேசவே மாட்டேன். ஆனா அந்த நிமிஷம் நான் அந்த புள்ளைய அப்படி திட்டலாம் அப்படின்ற அளவுக்கு அவ்வளோ வார்த்தையை நான் கொட்ட ஆரம்பிச்சேன். கவிதான் விடு காயத்ரி, சரி விடு, சிரிச்சிட்டு போட்டோம், எத்தனை நாளைக்கு சிரிப்பாங்க, விட்டுடு அப்படிங்கிற மாதிரி என்ன இது பண்ணி வந்தாங்க. ஆக்சுவலா இதை நான் தான் சொல்லுவேன். கவி எதனா கோவப்பட்டா கூட சரி விடுமா பண்ணிட்டு போறாங்க அப்படின்னு நான் தான் சொல்லுவேன். ஆனா அன்னைக்கு நான் ட்ரிகர் ஆகி நான் பேச ஆரம்பிக்கும் போது கவி நீ விடுன்னு என்ன கூப்பிட்டு வந்தாங்க. சோ அதே ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நாங்க இப்படிதான் தெரிஞ்சும் ரொம்ப சாஃப்டா தான் எங்களை ஹேண்டில் பண்ணுவாங்க. எங்களை பெஸ்ட் பேபி இது பண்ணிக்க சொல்லி எங்களுக்கு நான் பேசுறேன், உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி தரேன்னு சொல்றதுல இருந்து எல்லாமே அவ்வளவு கைண்டா இருக்காங்க. எப்படின்னா ஒரு MBBS முடிச்சுட்டு அப்புறம் கூட ஏதோ MD சம்திங் ஏதோ பண்ணிருக்காங்க. சோ அவ்வளவு பெரிய டாக்டர்ஸ்மே அப்படி அவ்வளவு அழகா கைண்டா பிஹேவ் பண்றாங்க. பார்மசில வேலை செய்யற பிள்ளைங்களுக்கு நாங்க அப்படி என்ன ஆயிட்டோம் அப்படிங்கறத சப்போஸ் எங்களை மாதிரி ஃபீலிங்ஸ் அந்த பிள்ளைங்களுக்கு வந்திருந்து அவங்கள 4-5 பேர் வந்து இப்படி ட்ரீட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த பிள்ளைக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட கொஸ்டின்ஸ். சரி எங்களுன்ட்டு இல்ல, வேற யாரா இருந்தாலுமே நக்கல் பண்ணி சிரிக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் நான் சொல்றேன். இல்ல எதுக்கு நம்ம ஒருத்தவங்களை நக்கல் பண்ணணும் எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. எதுக்கு ஒருத்தவங்க நக்கல் பண்ணி சிரிக்கிறாங்க அப்படின்னே தெரியல. இன்னொன்னு பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஒரு 2 month இருக்கும்னு நினைக்கிறேன், 2 month ஒரு 1.5 month 2 month இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து நாங்க என்ன பண்ணோம்னா நாங்க பைக்ல போயிட்டு இருக்கோம். ஸோ வண்டி ஓட்டிட்டு போயிட்டே இருக்கோம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6-7 பேர் இருப்பாங்க.
ஓகேங்களா. அந்த 6-7 பேர் நாங்க பண்றாங்க. நாங்க இப்படி போனோடனே மேபி இப்பயும் கமெண்ட்ல அது திருப்பியுமே வருவீங்க, நாங்க அதை பத்தி கவலைப்படல. ஆக்சுவலா அவங்க என்னன்னா, நாங்க ரோட்ல போயிட்டே இருக்கும்போது ஒரு கார்னர்ல கும்பலா நின்னுட்டு இருந்தாங்க, அவ்வளவுதான். அவங்க எங்களை பார்த்து அப்படிலாம் இல்ல, நாங்க போறதுக்கு முன்னாடியே அவங்க ஒரு கார்னர்ல, அதாவது பஸ் ஸ்டாப் கார்னர்ல அவங்க நின்று அவங்களுக்குள்ள சும்மா காசி பேசுறதோ இல்ல ஃப்ரெண்டா ஜாலியா பேசிக்கிறதோ என்னவோ அவங்களுக்கு தோணதோ அவங்க பேசிட்டு இருந்தாங்க. நீ சொல்லிப்பா. பட் ஆனா நம்ம கிராஸ் பண்ணி போன உடனே பார்த்தோம்னா 69 அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து சரி ஓகே ஏதோ சொல்றாங்க அப்படின்ற மாதிரி வந்துலான்ட்டு நான் வந்துட்டு இருந்தேன். அப்ப காயும் எனக்கு ஒருவேளை நான் தப்பா தோணிருக்கலாம்ல, எனக்கு மேபி அவங்க ஏதோ பேசிருக்கலாம், எனக்கு மேபி அது 65 கூட சொல்லியிருக்கலாம், மேபி அது எனக்கு தப்பா கன்வெல் ஆகிதான். இது வந்து 11 o'clock அப்படிதான் நடக்குது, அங்க சுத்தியுமே ஏதோ ஒரு நாலேஜ் இல்ல. சோ அதனால எனக்கு இருந்தாலும் ஒரு பக்கம் யோசிச்சுட்டே வரேன். ஒரு 100 மீட்டர் போயிட்டு இருப்போம், அவங்க காய் சொல்றாங்க, அவன் பார்த்து 69 அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. 69 அப்படிங்கிறதுக்கும் இந்த மாதிரி பேசுறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. அப்புறம் எனக்கு தோணுதோன்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டே வரேன், இவங்களும் அதை சொல்றாங்க. அப்ப வந்து எனக்கு தோணுதான் அவங்களுக்கு கேட்டிருக்கு, அப்ப அவங்க அப்படிதான் கேட்டிருக்கான்ட்டு நான் வண்டி யூட்டர்ன் பண்றது நான் கேட்டா நான் கேட்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். அப்ப நான் சொல்லிட்டேன், கடவுளும் ஒருத்தர் இருக்கானா, உனக்கு வந்து என்ன கொடுக்கணுமோ அதை கொடுப்பாரு சீக்கிரமே, நீ அன்னைக்கு கண்டிப்பா நீ அன்னைக்கு நினைப்பேன். அப்பவே நான் நினைச்சிட்டேன் அந்த இடத்துல நம்ம ஜெயிச்சிட்டோம். ஏன்னா ஒருத்தவன் சொல்லிட்டு இல்ல அந்த நிமிஷம் அந்த பையன் நம்மளை பார்த்து சொல்றான். சொன்னோம்னா அங்க போய் திரும்பி கேக்குறோம், எனக்கா அப்படின்னா நாங்க ஒரே வார்த்தையை சொன்னோம், இல்லப்பா இப்ப நீங்க ஏதோ சொன்னீங்க, என்ன சொன்னீங்க அப்படின்னு. நான் எதுவுமே சொல்லியேக்கா அப்படின்னு நாங்க பார்த்து கேட்டோம். நீங்க 69 அப்படிங்கிற வேர்டை எங்களை பார்த்து சொன்னீங்க, நீங்க சொன்னீங்களா இல்லையா? இல்லக்கா நாங்க வீடியோ எடுத்துட்டு இருந்தோம். என்ன வீடியோ எடுத்துட்டு இருந்தீங்க, வீடியோ காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. நிறைய விஷயம் நடந்துச்சு, அது ஒரு மாதிரி பெரிய இல்லவேன்றத நான் இதுக்குதான் சொல்லுவேன், உங்களை சொல்ல அப்படின்ற மாதிரி நினைச்சு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி ஓகே கடவுள் இருந்தாலும் என்ன பண்ணுவாரோ பண்ணிப்பாருன்னு சொல்லிட்டு வரோம். அப்ப எங்களுக்கு முன்னாடி போறானுங்க, போகும்போது என்ன பேசிட்டு போறான்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி வந்து உங்களை பத்தி எங்களுக்கு தெரியும், உங்களை நாங்க பார்த்ததே இல்லையான்றாங்க. யாரே தெரியாது அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்த கான்வர்சேஷன். அப்ப எனக்கு ஒரு கெத்து என்ன தெரியுமா, ஒரு 6-7 பசங்க இருக்காங்க, ஆனா வந்து நம்மளை பார்த்து பயந்து இருக்கானுங்களா. அந்த இடத்துல பயம் இருந்ததுனாலதானே நீ சொன்னதை சொல்லன்ற, இல்லன்னா நீ என்ன பண்ணிப்ப, ஆமா நான் சொன்னேன் அப்படிதான் சொல்ல முடியும், நீ அதெல்லாம் பார்த்து அப்படி இப்படின்னு பேசிருப்பாங்க. பட் ஏதாவது இதுல பயந்துட்டு இல்ல, நீ வண்டியில போற வரைக்கும் பேசிட்டே தான் போனாங்க. எங்களுக்கு முன்னாடியும் பின்னாடியும் தான் வண்டி, ஒரு 3 வண்டியில வராங்க, பின்னாடியே தான் வராங்க. அந்த மாதிரி பேசி போயிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு ஒரு அண்ணா தெரியும், அவர் எப்பவுமே எங்களுக்கு சப்போர்ட் கொடுங்க, நிறைய அண்ணா சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் பர்டிகுலரா வந்து நம்ம அந்த அண்ணா கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கால் எடுத்த உடனே அப்புறம் இந்த அண்ணா கால் பண்ணி கேட்டுருந்தா நம்ம பசங்க தான், அந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுரா அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க போயிட்டானுங்க. சோ அந்த மாதிரி வந்து ஒரு விஷயம் பண்ணனா வச்சுக்கோங்க. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா சமுதாயத்துல ஸ்டேஷன் போலீஸ் அப்படிலாம் பாத்தீங்கன்னா ரொம்ப இழிச்சவாயெல்லாம் போறதுல, அது வந்து அந்த காலத்துல. இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப என்ன பண்றாங்க, நியாயம் சட்டத்துல என்ன பேசுது அதை தான் செய்யறாங்க. ஏன்னா மீடியால வந்து ரொம்ப ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சுது. இப்ப இந்த விஷயம் ஏன் சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரீசெண்ட் டேஸா எங்க ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு இஷ்யூ ஆச்சு. அந்த இஷ்யூல நாங்க போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். ஸோ நாங்களுமே அந்த இஷ்யூக்கு நாங்க போயிருந்தோம். போய் கொஞ்சம் பஞ்சாயத்து மாதிரி போயிட்டு இருக்கு. கவிதா போய் பேசிட்டு இருக்காங்க. அவங்க ரொம்ப அப்படியே குடிச்சிருக்காங்க, பாக்கலாம் போயிட்டு வந்து கவி கிட்ட வந்து என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பேசுறாங்க. 2 பேரும் அங்க மாட்டிக்கிட்டாங்க. அவங்களுக்காக நான் பேச போனேன், அக்கா எனக்கு இது மாதிரி ஆயிடுச்சு, எங்க 2 பொம்பளை பிள்ளைங்க அங்க போய் மாட்டிக்கிட்டாங்க. அவங்க அந்த மாதிரி ட்ரீட் பண்றாங்க அப்படின்னா இதே ஃபேன் பேஜ்ல இருந்து வந்த பசங்க அவங்களுக்கு ட்ரீட் பண்ணாவும் சரி எங்களுக்கு அது ஃபேக்கா உண்மையா தெரியலையே அப்படிங்கறதுனால கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டே இருந்தோம். அப்புறமா அது உண்மை அப்படின்னு தெரிஞ்சது வந்து மெசேஜ் பண்ணிட்டேன், நாங்க அக்கா ப்ளீஸ்க்கா எங்களை எப்படியாச்சும் வந்து கொஞ்சம் காப்பாத்துங்க, ஏதாச்சும் பண்ணுங்க அப்படின்னு. நான் என்ன பண்ணேன், எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லிட்டு இந்த மாதிரி நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனோடனே அங்க போயிட்டு பிரச்சனை அந்த பசங்க சொன்னதோட மோசமா யார்ட்டையும் சொல்லிக்கவே இல்லை. நாங்க 2 பேர் மட்டும் தான் போனோம். போய் ஃபர்ஸ்ட் நாங்க அப்படிதான் ஹேண்டில் பண்ணோம். அது ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கவும் கவி ஒரே ஒரு கால் தான். அவங்களும் ஒரு கப்பல் மாதிரிதான் வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன பண்ண சொல்றாங்க, கால்ல எல்லாம் வந்து சொல்றாங்க அவங்களோட கேஸ்ட் வச்சு அவங்க வந்து ஒரு கம்யூனிட்டி சார்ந்தவங்க, அவங்க ஒரு கேஸ்ட். சோ அந்த கேஸ்ட் வச்சுலாம் வந்து வச்சு பேசி ரொம்ப தரக்குறவா அவங்க அந்த பிள்ளைங்களை ட்ரீட் பண்ணாங்க. நான் போன உடனே 10 வருஷம் 2 கையை கட்டிட்டு கால்ல எல்லாம் விழுந்துட்டு இருந்தாங்க. கவிக்கு செம்ம கோவம் வந்துச்சு. நல்லா போய் பசங்க பெரிய பெரிய அண்ணாங்களாம் எடுத்துட்டு ஒரு 40-45 ஏஜ் இருக்கும், அந்த அளவுக்கு நின்னாங்க. கவி போய் நின்று தைரியமா நின்று பேசுறாங்க. என் பக்கம் நியாயம் இருந்தா நான் என்ன வேணாலும் பண்றேன். நான் மோசமான ஆளு, அதையும் நான் சொல்லிக்கிறேன். நான் வந்து நல்லா பேசுவீங்கன்னா நல்லா பேசுவேன். சோ அந்த இடத்துல தப்பே இல்லாத ஒரு இடத்துல நடக்குதுன்னா வச்சுக்குவேன், நான் எதை தூக்கி வேணாலும் அடிப்பேன். அந்த செகண்டே அடிப்பேன், நான் யோசிக்கவே மாட்டேன். அதுக்கப்புறம் நான் யோசிச்சுப்பேன். சரிங்களா? அது ஒரு மாதிரி பிரச்சனை போயிட்டே இருக்கவும் கவி அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, இதுக்கு மேல எங்க எந்த வேலைக்கு ஆகாது அப்படி அவங்க சொன்னாங்க, எங்க வீட்டுல இருந்து வெளியே போங்க, எங்க வீட்டுல இருந்து வெளியே போங்க அப்படின்னா அவங்க வீட்டுல பிரச்சனை இருக்கு. அவங்க போய் நிக்கிறோம், எங்க வீட்டுல வெளியே போங்க அப்படின்ட்டாங்க.
நான் ஏன் உங்க வீட்டுல நிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த வீட்டுல இருந்து வீட்டு வாசலுக்கு வந்தாச்சு. வீட்டு வாசல் போலீஸ் கால் அடிச்சு அந்த போலீஸ் நான் வந்தாங்க. ஆக்சுவலா அவர் என்ன சொன்னாருன்னா, இதுங்கெல்லாம் இப்படிதான்மா, நீங்க என்ன கம்யூனிட்டியை சார்ந்தவங்கன்னு எனக்கு தெரியும், நீங்க வந்து உங்க கம்யூனிட்டியை டேமேஜ் பண்ணிக்காதீங்க, இதுங்களுக்காகலாம் நீங்க உட்காந்து இப்படி ரோட்ல ஃபைட் பண்ணணுங்கிற அவசியம் இல்ல, உங்க மரியாதை நீங்களே கெடுத்துக்காதீங்கம்மா, உங்களை பத்தின எல்லா விஷயமும் எங்களுக்கு தெரியும், நீங்க நல்லா வளர்ந்துட்டு இருக்கீங்க, நல்லா வளருவீங்க அப்படின்னு ஒரு போலீஸ்கார அண்ணா வந்து எங்களை பார்த்து எங்களுக்கு இது பண்ணி எங்களுக்கு சப்போர்ட்டா அவங்கள்ட்ட ஃபைட் பண்ணி கடைசியில அங்க இருந்து பிரச்சனையை முடிச்சு அந்த பிள்ளைங்களை நாங்க கூட்டிட்டு வந்தோம். அந்த பிள்ளைங்க கிட்ட நிறைய பினான்சியலா ஏமாத்தி எவ்வளவு பினான்ஸ் புடிங்கிட்டாங்க, அதெல்லாம் சார் பேசி வாங்கி கொடுத்து எல்லாம் ரிட்டர்ன் பண்ணாங்க. இப்போ அந்த பிள்ளைங்க சேஃபா அவங்க அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. சோ ஆனா நான் இதுல இருந்து என்ன சொல்ல வரேன்னா, ஒருத்தவங்க வந்து இப்படி இருக்காங்க, இப்படி போறாங்க வர்றாங்கன்னு பேசாதீங்க தயவுசெய்து. அதுவும் கேஸ்ட் தயவு செய்து பாக்காதீங்க. என்ன பண்ண போறீங்க, நாளைக்கு செத்தீங்கன்னா என்ன உங்க கேஸ்ட் கூட வருமா? நாளைக்கு நீ ஆக்சிடென்ட் ஆனாச்சுங்க, உன்னை வந்து செத்த உடனே தூக்கத்து ஒரு போலீஸ்காரு ஒரு ஏதோ ஒரு கீழ் ஜாதியா இருக்கலாம், மேல் ஜாதியா இருக்கலாம், ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் இன்னைக்கு நடந்த சம்பவம். இன்னைக்கு காலையில நானும் கவியும் சும்மா வெளியே போகலாமே அப்படின்னு சொல்லி ஏரியா நேம் சொல்லுங்கப்பா. சொல்லுங்க. பூந்தமல்லி வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லி நாங்க பூந்தமல்லி வரைக்கும் போயிருந்தோம். அந்த பூந்தமல்லி கரெக்டா ஸ்ரீவில்லிபுத்தூர் ரோடு நேரா போகும். சோ அந்த சைட்ல பாத்தீங்கன்னா எதுக்கு அடிபட்டாரு எதுக்கு செத்தாருன்னு தெரியல. வண்டி எல்லாம் சூப்பரா இருக்கு, அப்படியே ஹெல்மெட் இருக்கு, அது என்னதான் தெரியல. அந்த இடத்துல இப்ப ஏன் அந்த இன்சிடென்ட் சொல்ல வரோம் அப்படின்னா, அந்த இடத்துல நின்று அந்த ஆட்களை பார்க்க வந்தது ஒரு போலீஸ்காரங்க தான். நிறைய போலீஸ்காரங்க நிக்கிறாங்க, அவங்க கிறிஸ்டியனா இருக்கலாம், முஸ்லீமா இருக்கலாம், வேற வேற ஜாதியா இருக்கலாம், என்ன இருந்தாலும் கடைசியில அந்த இடத்துல நிக்கிறது ஒரு போலீஸ்கார் அப்படின்னு தான் வந்து வருதே தவிர இந்த ஜாதி வந்து நிக்குது அப்படிங்கிறது வரதில்ல. தயவுசெய்து அதை எதுவும் பண்ணாதீங்க. ஏன் மனுஷதானு சொல்லி பழகுங்களேன். ஏன் வந்து நம்ம வந்து அவ்வளவு பெருசா எல்லாம் பேசிக்கிட்டு அவ்வளவு பெருசா ஏன் யோசிக்கணும்? மேன் மக்கள் இருக்காங்க, அவங்க தெரியும்ல, அந்த மாதிரி இருந்துட்டு போங்க, மேன் மக்களா இருந்துட்டு போங்க. சோ நம்மளுக்கு என்னைக்குமே வந்து எது சோறு போடுன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒருத்தர் பாக்குற மனிதாபிமானம் தான். எண்ட் ஆஃப் த டே எல்லாருமே நீ யாரு நானா இரு, நீ எவ்வளவு பெரிய பணக்காரா இருந்து கோடீஸ்வரனாலும் இரு, நான் போய் எத்தனை வட்டியில படுப்பனோ அதே அடிதான் உனக்கும். ஆனா உன் ஹைட்டை பொறுத்து அவ்வளவுதான். இதுதான் நிரந்தரம். உன்னோட ஸ்கின் கூட உனக்கு நிரந்தரம் இல்லை. இப்ப நீ பேசுறது த்ரோட் கூட நமக்கு நிரந்தரம் கிடையாது, எதுவுமே நிரந்தரம் கிடையாது. போராட்டமே தெரியல. கடைசி தருவாயில கூட நம்மள வந்து அடக்கம் பண்றாங்களோ எரிக்கிறாங்களோ அவங்க இதை பொறுத்து தான் ஒவ்வொருத்தவங்களும் செய்யறாங்க. சோ அந்த டைம்ல அங்க இருக்கிற ஒரு அண்ணா தான் நம்மளுக்கு எல்லா வேலையும் செய்வாரு. அந்த அண்ணா என்ன கேஸ்ட் அப்படிங்கிறது கூட நமக்கு தெரியாது. அப்ப நீ சொல்ல முடியுமா, நீ இந்த கேஸ்ட் ஆளு, நாங்க இந்த கேஸ்ட், இந்த கேஸ்ட் ஆளுங்க தான் வந்து எங்க அப்பாவை எப்படி எரிக்கணும் இல்ல எங்க அம்மாவை எப்படி புதைக்கணும் அப்படின்னு சொன்னா, கடைசி வரைக்கும் உங்க அப்பாவும் உங்க அம்மா யாரு இறந்தாலும் என்ன பண்ணாலும் அவங்க அப்படியேதான் புழு பூத்து போய் உங்க கூடயே தான் இருக்கணுமே தவிர உங்களால எங்கேயும் போய் புதைக்கவும் முடியாது, எதுவும் வைக்கவும் முடியாது. அதனால தயவு செஞ்சு உங்ககிட்ட ரொம்ப கெஞ்சி கட்டு ஜாதி அப்படிங்கிற விஷயம் மட்டும் வேண்டாம் அப்படின்னு நாங்க எங்க சைட்ல இருந்து சொல்றோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இதை பத்தி பேசணும்னு தோணுச்சு, அதனால பேசணும். இது வந்து நாங்க யாரும் இவங்க தான் அவங்க தான்ன்ற மாதிரி தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணாம நாங்க எதுவும் பேசல. யாரும் வந்து கேஸ்ட பார்த்து பழகாதீங்க, அவ்வளவுதான். இது ஒரு ரீசன் தான். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்த பிள்ளைங்களுக்கு அப்படி நடந்தது, ஏன்னா அந்த பிள்ளைங்களை அப்படி ட்ரீட் பண்ணாங்க. சோ அதுக்காக தான் இந்த விளக்கம். அதை பத்தி பேசக்கூடாதுன்னு நினைச்சா, ஆனா வந்து ரீசெண்ட் டைம்ல எனக்கு அந்த கவினா விஷயம் கூட ரொம்ப பாதிச்ச ஒரு விஷயம். ரொம்ப சாப்பிடல, நான் தெரியும் நைட்டு ஃபுல்லா அந்த அண்ணா வீடியோவை வச்சு பாக்குறது ரொம்ப ஒரு மாதிரி நானே இல்லாத போன நாளா ஆயிடுச்சு, அந்த மாதிரி ஆயிடுச்சு. சோ அடிக்கடி கவி சொல்ற ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் இந்த பூ வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். சோ ஒரு ஃபன்னியா சொல்லணும் அப்படின்னா, எனக்கு இந்த பூ பிடிக்கும். ஆக்சுவலா அந்த பூ பேர் வந்து ஜாதி மல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இந்த பூ வச்சா கூட நீ ஏன் பூல கூட ஒரு ஜாதியை கொண்டு வந்து வைக்கிற அப்படின்னு சொல்லி சும்மா விளையாட்டுக்கா அந்த வார்த்தை அடிக்கடி என்கிட்ட மென்ஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கவினா இஷ்யூல வந்து கவி ரொம்ப, நான் கவியை கூட நல்லா கொஞ்சம் நல்ல டைம்ல கூட டக்குன்னு கவின் அப்படின்னு கூப்பிடுற மாதிரி தோணும் கவிக்கு. அப்படி இருக்கும்போது அந்த பேருமே உங்களுக்கு கனெக்ட் ஆச்சு. சேம் அதே டைம் வந்து அந்த அண்ணாக்கு அப்படி ஆச்சு அப்படிங்கறதுமே அவங்க ரொம்ப சிக்கா இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் யோசிச்சுதான் நாங்க இதை பத்தி பேசினா பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அதுக்கப்புறம் வந்து சில பேர் வந்து பேரண்ட்ஸ் வந்து சைட்ல என்ன சொல்றீங்கன்னா, இந்த மாதிரி ஒருத்தவங்க இருக்கிறவங்கள ஒரு திருநங்கை ஆகட்டும், திருநம்பி ஆகட்டும், ஒரு ஏசெக்சுவலா இருக்கட்டும், கேவா ஆகட்டும், பைசெக்சுவலா இருக்கட்டும், ஒரு பொண்ணு இருக்குது லெஸ்பியனா இருக்கட்டும், எல்லாத்தையும் வந்து ஒரு மாதிரி பாக்குறீங்க. தயவுசெய்து வந்து உங்க வயிற்றுலதான் நீங்க பெத்து எடுக்கிறீங்க, கஷ்டப்பட்டு பெக்கிறீங்க. சோ அது வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஹார்மோன் சேஞ்சுன்னு சொல்றதோட சோ அவங்களுக்கு பிடிச்ச லைஃப்ல தான்ப்பா அவங்க சூஸ் பண்றாங்க. இப்ப வந்து உங்களுக்கு எப்படி ஒரு லைஃப் பிடிக்குது, நான் இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல தான் இருக்கணும், எனக்கு சுடி போட்டதான் பிடிக்கும், இப்படிலாம் ஒரு அது வந்து அவங்களோட ப்ரியாரிட்டி.
ஒருத்தவங்க நான் இப்படிதான் இருக்கணும்ன்றத அவங்கதான் அதை தேர்ந்தெடுத்துக்கணும். ஸோ நம்ம பெத்தும் வளர்த்தோன்ற கடமைக்கு நம்ம வந்து அவங்க ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அடைச்சு வைக்கணும்னு நினைக்காதீங்க. ஒரு ஏஜுக்கு அப்புறம் ஒரு 40 ஏஜோ 50 ஏஜுக்கு அப்புறமா அவங்களுக்கு பிடிச்சதே அவங்க வந்து வாழ்ந்தா அவங்களால எதுவுமே பண்ண எதுவுமே முடியாது. அதுக்குள்ள உங்களுக்கு வாழ்க்கையே கிடையாது. ஜஸ்ட் வந்து ஹோப் கொடுங்க. நீங்க எங்கெல்லாம் போய்க்கிங்க நல்லா இரு அப்படின்ற மாதிரி ஹோப் கொடுங்க. நிறைய பேர் வந்து இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நீ செத்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரிலாம் பேசுறீங்க. அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் சுத்தி இருக்க எனக்கு எங்க மாதிரி பீப்புள்ஸ்க்கு நடக்கிறது, நான் போய் அவங்க வீட்டுல பேசுறது எல்லாமே எனக்கு தெரியும். ஸோ நான் அதை வச்சு சொல்றேன். ஸோ அதையும் தாண்டி என்ன நான் சொல்லிக்க விரும்புறேன்னா, இந்த லெஸ்பியன் அப்படின்னாலே ஏன் இப்படி ஒரு பார்வை பாக்குறீங்கன்னே தெரியல. ஆனா அப்படிலாம் இருக்காதீங்க. ஆனா இப்படிலாம் இருக்கிறதுனால நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம் தெரியுமா? ஏதோ எங்களை எதையோ பார்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி பாக்குறீங்க. அந்த மாதிரி ஏன் பாக்குறீங்க? ஆல்ரெடி நாங்க வந்து பேரண்ட்ஸ் விட்டு இருந்து கஷ்டப்படுறோம். நிறைய சமுதாயத்துல சொசைட்டில வந்து எங்களுக்கு ஒரு வீடு கிடைக்கிறது கஷ்டமா இருக்குது. ஒரு வீடே கிடைச்சாலும் அங்க வந்து எங்களை எப்படி ட்ரீட் பண்றாங்க அப்படின்ற விஷயம்லாம் நிறைய நடக்குது. நம்ம ஏதோ ஒரு லக்கியா இருந்தா மட்டும்தான் ஒரு சில வீடு நல்லா அமைஞ்சு நம்ம சுத்தி இருக்கவங்க நல்லா இருந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஹோப் கொடுக்குறாங்க. சோ இப்போ கடவுள் புயத்துல இப்ப நாங்க இருக்கிற இடம் அப்படி. அதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா நாங்களே வீடு தேடி அலைஞ்ச நாட்கள் உண்டு. ஏன்னா ரீசெண்ட் டேஸ் எங்களுக்கு வீடு இல்லாம நாங்க வெளியே செப்பரேட் ஆகி வந்தப்போ கூட நிறைய இடத்துல போய் நாங்க வீடு கேட்டுட்டு இருந்தோம். கொஞ்சம் தள்ளிக்கிட்டோம். ஓகேடா ஓகேடா. நிறைய இடத்துல போய் நாங்க வீடு கேட்டு அலைஞ்சோம். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அம்மா தான் வீட்டு வாசல்ல நின்றுட்டு இருந்தாங்க. அவங்கள்ட்ட போய் வீடு கேட்டோம். அந்த மாதிரிமா வீடு இருந்தா கிடைக்குங்களா? ஏன்னா அங்க ஆல்ரெடி டூலைட் போர்டு இருக்கு, அதை பார்த்துட்டு தான் போய் கேட்டோம். ஆனா அவங்க எங்களை பார்த்துட்டு இருக்கு இல்ல அதெல்லாம் எதுவுமே சொல்லாம டக்குன்னு எங்களை மேலே எங்களையும் பார்த்துட்டு இங்க யாருன்னே தெரியலமா, எனக்கு இங்க வீடு எல்லாம் தெரியலமா அப்படின்ட்டாங்க. ஆனா அந்த வீட்டுக்குள்ளதான் அவங்க போறாங்க. பட் ஓகே, சில பேர் தான் அந்த மாதிரி இருக்கீங்க. சோ இருந்துக்கோங்க. ஆனா வந்து நாங்க அந்த டைம்ல எவ்வளவு கஷ்டப்படுறோம்னு தெரியுமா? எங்களுக்கு வீடு கிடைக்கிறது கூட எங்களுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. நம்ம எல்லாரும் மாதிரிதான் நம்ம ஹியூமன் தான். ஆக்சுவலி நாங்க வந்து எங்களுக்கு மட்டும் 2 கொம்போ இல்ல கை கால்லாம் வேற மாதிரி அப்படிலாம் இல்ல. அப்படி இருக்கிறவங்களையுமே நீங்க தப்பா தான் பேசுறீங்க. ஒரு ஹேண்டிகேப்டா இருக்கிறாங்கன்னா இப்ப இருக்கிற மோஸ்ட் ஆஃப் ஹவுஸ் ஓனர் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான வாடகை வந்துடணும். ஓகேவா? வாடகை வந்துடணும். அது சம்பாதிக்கிற மாதிரி அவங்க இருக்காங்களா? அவங்களுக்கு தான் அதிகபட்சமா வீடு தரீங்க. அப்படிலாம் இல்ல. ஒரு ஹேண்டிகேப்டா இருந்தாலுமே நம்பி வீடு எல்லாம் கொடுங்க. நிறைய பேர் எனக்குமே தெரிஞ்சு நிறைய ஹேண்டிகேப்ஸா இருக்கட்டும், அவங்களுக்குலாம் வீடே கிடைக்காத கஷ்டப்படுறாங்க. ரொம்ப எவ்வளவு சம்பாதிச்சு வச்சிருந்தாலும் எப்படி சொல்றது, நம்ம வந்து ஒரு வாடகை கொடுக்க மாட்டோமா அப்படின்ற அளவுக்கு எல்லாம் ட்ரீட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு எங்க எல்லாமே கஷ்டப்பட்டு இருக்காங்க. சோ வந்து அதெல்லாம் எனக்கே கொஞ்சம் ஹர்ட்டா தான் இருக்கும். நான் கூட காய்கிட்ட அடிக்கடி சொல்லுவேன், கவர்மெண்ட்ல இருந்து எவ்வளவு பண்றாங்க. இப்போ ஒரு ஊர்லயும் ஒரு 10 ஏக்கரா 20 ஏக்கரா நிலம் எவ்வளவு லேண்டு இந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு சரௌண்டிங் இப்ப சென்னையா இந்த ஊர்ல ஒரு 50 ஏக்கரால என்ன பண்ணலாம், எல்லாத்தையும் இது பண்ணிட்டு ஷீட் மாதிரி போட்டு ஒரு லைனா ஒரு 50-60 பாத்ரூம் கட்டி இந்த மாதிரி இருக்கவங்க இலவசமா ஒரு சாப்பாடு ஒரு கஞ்சோ ஊத்துனா கூட குடிச்சிட்டு அழகா படுத்துப்பாங்க. ஒரு 10 அடிக்கு ஒரு ஃபேன் போட்டு விட்டா கூட போதும். அப்பெல்லாம் நான் யோசிச்சு ஆகிட்டு சொல்லிட்டு வருவேன், ஏன் இந்த மாதிரி பண்ணலாம்ல, போனா வரலான்ட்டு. சோ ஆனா எனக்கு ஆசை அதிகம். என்னன்னா கவி சொல்ற விஷயமே அதான். எனக்கு மட்டும் இந்த மாதிரி நிறைய இடமா இருந்துச்சு, என்னால சக்திக்கு முடிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா நானே இப்ப இதை போய் சொல்றதை விட நானே என் இடத்துல வந்து இந்த மாதிரி பண்ணி நம்ம வாடகை வீட்டுல இருந்துட்டு கூட நமக்கு கிடைக்கிற இடத்துல இந்த மாதிரி பெருசா கட்டி விட்டு தெருவுல படுத்திருக்கவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அங்கெல்லாம் அதுக்கப்புறம் படுக்காதீங்க, இந்த இடத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி நம்மளே ஒரு ஹோம் மாதிரி கூட நடத்தலாம் கைமா அப்படின்னு கவி என்கிட்ட அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு ஆசை, கடவுள் நமக்கு அந்த அளவுக்கு ஒரு வாழ்க்கையை நம்ம கையில கொடுக்குறாரு அப்படின்னா நிச்சயமா நாங்க செய்வோம். கண்டிப்பா. எனக்கு சின்ன வயசுல இருந்தே ஒரு ஹோம் இது பண்ண நான் நிறைய இடத்துல கூட சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். எனக்கு ஒரு ஹோம் வந்து இது பண்றதுக்கு ரொம்ப ஆசை. இப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, அதையும் தாண்டி எவ்வளவு பேர் வந்து ரோட்ல படுத்து தூங்குறாங்க. அது எப்ப நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் பாத்தீங்கன்னா, ரீசெண்ட் டைம்ல நாங்க பிளாக்ல கூட போடும்போது பாத்திருப்பீங்க, டீ குடிக்கிற அந்த மாதிரி நைட் ஷிஃப்ட். ஏன்னா இவங்க நைட்டு மட்டும் தான் ஷிஃப்ட். ஸோ அப்போ வந்து பால் நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜ் இல்லை, அதனால கெட்டு போயிடும்னு சொல்லிட்டு டீ குடிக்கவும் போயிட்டு வரலாம், ரிலாக்ஸாகவும் இருக்கும். பிகாஸ் நாங்கள் இருக்கிறது ஓட்டு வீடு, கொஞ்சம் அனலாகவும் இருக்கும். ஆரம்பத்துல நான் கூட்டிட்டு போகும்போது பாத்தீங்கன்னா நிறைய பேர் எப்படி தெரியுமா அப்படியே ரோடு தான் இருக்கும், அதெல்லாம் படுத்துருப்பாங்க. ஒரு எலி கடிச்சா கூடயும் அது எவ்வளவு பின்னாடி பஸ் ஸ்டாப்ல எல்லாம் கூட ரொம்ப எனக்கு ஒரு மாதிரி அது எப்படி சொல்றதுனே தெரியல. நான் அதையும் தாண்டி ரொம்ப அந்த இடத்துல உட்காந்து ஒரு மாதிரி மன உளைச்சலாயிடுவேன். ஏன் கடவுள் இந்த மாதிரி படிக்கிறீங்க? ஒண்ணு படைச்சா ஓரளவுக்கு 3 வேளை சாப்பிட்டுட்டு ஒரு இடத்துல ஒரு மனுஷனுக்கு என்ன தேவைங்க? துணி, சாப்பாடு, ஒரு இடம், இதுதான் மோஸ்ட் இருக்கணும்னு சொல்லுவாங்க. சோ இது இல்லாமலாம் ஏன் கஷ்டப்படுறீங்க? ஒருத்தவங்க லைஃப்ல வராங்கன்னா இப்ப பாருங்க, ஒரு ரிச் பீப்புள் எடுத்துங்களேன், ஒரு 4-5 வீடு வச்சிருக்காங்க, அவங்களுமே ஏதோ ஒரு விஷயத்துல கஷ்டப்பட்டு தான் முன்னேறாங்க. இல்ல நான் ஒரு பேச்சுக்கு சொல்றேன். சோ ஒரு 4 வீடு வச்சிருக்காங்கன்னா வச்சுங்களேன்,
ஒரு வீடு சும்மா தான் இருக்கும், ஒரு வீட்டுல தான் இருப்பாங்க, இல்லைன்னா 2 வீடு யூஸ் பண்ணுவாங்க, இல்லைன்னா 2 வீடு சும்மா இருக்கும், இப்படியேதான் இருக்கும். அதை பராமரிக்கிறது ஒரு ஆள் போட்டு. ஆனா இந்த மாதிரி ஆளுங்க பாருங்களேன், ஒரு வீடே இல்லாம ரோட்ல தூங்கணுன்ற அவசியமும் வருது. அதுதான் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிற ஒரு விஷயம். எல்லாருக்கும் ஒரு ஆளுக்கு மொத்தமா இல்லைன்னா இப்படி வச்சிருக்கீங்க, அட்லீஸ்ட் ஒரு 3 வேளை சாப்பாட்டுக்கு ஒரு தங்குறதுக்கு ஒரே ஒரு சின்ன ஒரு படுக்க அறையாச்சும் கிடைச்சா கூட அவங்க நிம்மதியா தானே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப இதுவாகுது, எமோஷனல் ஆயிடுவேன் நான். எனக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி தாங்கிக்கவே முடியாது. அந்த மாதிரி சில இழப்புக்கெல்லாம் இருக்குல்ல, நம்ம கூட இருக்கவங்க இழந்துற விஷயம் இருக்குல்ல, ஐ மீன் என் தாத்தா பாட்டி, அதெல்லாம் அந்த இழப்புலாம் கூட என்னால் தாங்க முடியாது. அப்பெல்லாம் வந்து நான் இருந்த பீரியட்ல நான் இப்படிதான்ன்றது எங்க பாட்டிக்கு கொஞ்சம் தெரியும். பொம்பளை பிள்ளைங்க கூட தான் சுற்றுவேன். அதெல்லாம் எங்க பாட்டி தெரிஞ்சு இது பண்ணும்போது அவங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் பெரிய சாப்பாடு அப்படின்னா எங்களுக்கு சாம்பார் சாதம் தான் ரொம்ப பெரிய சாதம். நாங்க ரொம்ப நிம்மதியா சாப்பிட்டு ரொம்ப நிம்மதியா இருக்கிறது சாம்பார் சாதம். அந்த மாதிரிதான் சாம்பார் செய்வாங்க. அதுதான் எங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் நல்ல சாப்பாடு. இந்த பிரியாணியோ இல்லை இப்போ இருக்கிற மாதிரி இந்த மோமோஸ் அது இது டாப்லா நிறைய வந்துருச்சு, அதெல்லாம் இன்னமும் எங்க ஊர்ல கிடையாது. அப்போ இப்ப நான் நினைப்பேன், பாட்டி இருந்தாங்கன்னா கூட்டிட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு கொடுக்கலாம்ல. ஏன்னா அவங்க சமைச்சு சாப்பிட்டது கிடையாது. ஏன்னா அவங்களோட குடுப்பனையும் நம்ம தெரியல. அவங்களுக்கு 2 ஆம்பளை பிள்ளைங்க தான். ஆம்பளை பிள்ளைங்கள நான் எங்களோட ஃபேமிலி ஒன்று, இன்னொரு ஃபேமிலி அவங்க சென்னையில இருக்காங்க. ஸோ நாங்கள் வில்லேஜ்லேயே இருக்கணும் போது பாட்டிக்கு இந்த சமைச்சு கொடுத்து பாட்டியை பார்த்துக்கணும் அப்படின்ற அளவுக்குலாம் இல்லை. நாங்கள் 3 பேர். அதான் சொல்லியிருக்கேன், நான் சிங்கிள் அம்மா, எனக்கு சிங்கிள் அம்மா தான். ஸோ அவங்க சிங்கிள் பேரண்ட், ஐ மீன் அம்மா மட்டும்தான். ஸோ அவங்க தான் போயிட்டு கஷ்டப்பட்டு வயலுக்கு போயிட்டு எங்களை பார்த்துக்க முடியாது. ஸோ பாட்டி தான் நல்லா சப்போர்ட்டு. அது ஒரு வசந்த காலம் கூட சொல்லலாம். ஒரு பாண்டேஜ் பிஸ்கெட்டுக்கு 3 பேர் அடிச்சுட்டு கிடப்போம். ஸோ அந்த மாதிரிலாம் ஒரு காலம் இருந்துச்சு. ஸோ நான் அப்புறமே ஸ்ட்ரகிள்ஸ் தான் பார்த்துட்டு வரேன். இப்போ எப்போ சோஷியல் மீடியாலன்னு கால் எடுத்துச்சு பார்த்தீங்களா. ஆனால் உண்மையாலுமே சொல்கிறேன், நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. நம்ம போகிற வழி அப்படின்றத நான் சோஷியல் மீடியாவில் தெரிஞ்சுக்கிட்டது. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா என் லைஃப் இப்படியே இருக்கும்போது நான் சோஷியல் மீடியாவுக்கு நான் எப்போ வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 year இருக்கும். 1 year ஆயிடுச்சு இந்த மந்தோட நினைக்கிறேன். இந்த மந்தா ஆமாம், இந்த மந்தோட எனக்கு 1 year கம்ப்ளீட் ஆக போகுது நான் சோஷியல் மீடியாவில் ஸோ நான் வந்த வரைக்கும் பார்த்த வரைக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே நம்மளை எப்படி பயன்படுத்திக்கலாம், நம்மளை வச்சு அவங்க எப்படி முன்னேறிக்கலாம் அப்படின்றதான் பார்ப்பாங்க. சமுதாயத்தில் அவங்களோட கஷ்டம் என்ன, அவங்க என்ன மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் பார்த்து வராங்க, இதெல்லாம் கேட்கறதுக்கு ஆளே கிடையாது. ஸோ நான் அதை இப்போ குறிப்பிட்ட நாட்கள்ல தான் கத்துக்கிட்டேன் அந்த விஷயத்த. ஸோ அது எப்படி தெரியுமா, நான் இப்போ சொன்ன விஷயம் சமுதாயத்துல மட்டும் நடக்கல, சில சேனல்ஸுமே நடக்கும். இந்த மாதிரி இருக்கீங்க, இந்த மாதிரி போறீங்கன்ட்டு. பட் ஆனால் அவங்களோட வியூஸ்க்காக நம்மளை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி சில சேனல்ஸ் இருக்கு. பட் ஆனால் நான் அது எதுன்னா நான் சொல்ல விரும்பல. ஸோ அந்த மாதிரி ட்ரீட் பண்றவங்களும் இருக்காங்க. நான் அப்பெல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். நம்மளை பேசி கூப்பிடும்போது அப்படி கூப்பிடுறாங்க, இப்போ இப்படி பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அது ரீசன்ட் டைம்ல என்னோட ஃபேன்ஸே அதை இது பண்றாங்க, ரிப்பீட் பண்றாங்க. ஆமா, நீங்க இனிமேல் எந்த இன்டர்வியூ கூப்பிட்டாலும் போகாதீங்க. பிகாஸ் நாங்க எங்க அசிங்கப்படுறோன்ற விஷயம் அவங்களுக்கு தெரியுது போல. அதனால எங்களுக்கு சொல்றாங்க. அவங்க எந்த மாதிரி எங்களுக்கு எப்படி சொல்றதுன்னா, அவங்க சொல்லும் போது ஓகே ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு தோணி இருக்கு ஆடியன்ஸா, ஸோ அதனால சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சுப்பேன். பட் இருந்தாலும் என்னை பத்தி நான் சொல்லிதான் ஆகணும். நான் என்ன மாதிரி கஷ்டத்தை கடந்து வரேன், இந்த சமுதாயத்துல என்ன நான் பாக்குறேன்ற விஷயமும் எனக்கு தெரியும். ஸோ அப்போ நான் எந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டு இருக்கேன் அப்படின்றது என்னை தாண்டி காயத்ரி நானாச்சும் இதுதான் சொல்லி நான் என் வீட்டெல்லாம் விட்டு வெளில நான் இந்த மாதிரி இருக்கேன். ஸோ ஆனால் காயுக்கு நடந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ல நாங்கள் ஒரு பிளாக் பேசி எடுத்தோம், நாங்கள் சொல்லியிருப்போம்னு நினைக்கிறேன். ஒரு 40 minutes 58 minutes அவ்வளோ பேசி நாங்க இது பண்ணிட்டோம். அப்புறம் பார்த்தா மைக் ஆஃப்ல இருந்திருக்கு. ஸோ ஏன்னா நம்ம ஏன்னா நாங்க அந்த அளவுக்கு கொஞ்சம் தாக்கத்துல இருந்தோம். ஸோ இதை பத்தி பேசினாதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு அந்த ஒரு பூஸ்ட்ல பேச போகும்போது மைக் ஆன் பண்ணாமா இல்லையாங்கிற அளவு கூட எங்களுக்கு அந்த டைம் இல்ல. ஆனா உட்காந்து எல்லாத்தையும் ஃபுல்லா பேசி உள்ள முடிச்சுட்டு சரி ஓகே அதை நம்ம எடிட் பண்ணி அதுக்கு செட் பண்ணி உள்ள போய் போட்டுடலாம் அப்படின்னு எடுக்க நான் போகும்போது தான் தெரியுது வாய்ஸே இல்ல. அவங்க சொன்ன உடனே நானு சரி ஓகே என்ன பண்ண முடியும், ஓகே விடுப்பா. ஏன்னா இந்த வார்த்தை காய் தான் என்ன சொல்லுவான். பட் ஆனா அவ்வளவு ஹியூமன். ஸோ அன்னைக்கு நான் சொல்ற இடத்துல நான் இருந்தேன். சரி ஓகே விடுப்பா, நம்ம பாத்துக்கலாம், நம்ம இன்னொரு நாள் பேசலாம்ப்பா, இன்னொரு நாள் பேசி நம்ம கொடுப்போம், நல்ல விஷயமா கொடுப்போம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு இருந்தேன் காய்கிட்ட. ஸோ அது நான் ஏன் அப்படி சொன்னேன் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆக்சுவலி பாத்தீங்கன்னா கொஞ்சம் இதுவா இருக்கு, அவள் அப்படியே பொங்குற மாதிரி ஆயிடும். ஏன்னா முடி அவளுக்கு நீட், அதனால தான் முன்னாடி கேட்டேன். ஸோ அதுக்கு எதுவும் நினைக்காதீங்க.
பூ வேற இழுத்துக்கிட்டே கீழே வரைக்கும் அது போகுதா? சொல்லுவா. அதனாலதான் நான் முன்னாடி எடுத்து வச்சிருக்கேன். தலை இழுக்குதுப்பா அப்படின்னுவாங்க. ஏன்னா எனக்குமே அந்த கஷ்டம் தெரியும். அதனால நான் இது பண்ணிருக்கேன். அதுவும் இல்லாத பாத்தீங்கன்னா நிறைய பேர் கேட்கிற விஷயம் என்னன்னா, நீங்க ஹேர் கட் ஏன் பண்ணிருக்கீங்க, ஏன் ஒரு நீங்க பையனை மாதிரி பொண்ணு தானே, சோ நீங்க ஏன் ஜென்ஸ் மாதிரியான ஒரு கெட்டப்ல இருக்கீங்க, அண்ணான்னு சொன்னா பையன் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டீங்க அப்படின்னா, இப்ப இவங்க ஒரு பையனாவே மாறல, இவங்க ஒரு பொண்ணாதான் இருக்கிறாங்க. நானுமே ஒரு பொண்ணுதான், எனக்கு இப்படி இருக்க எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால நான் இப்படி இருக்கேன். அவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கதான் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதனால அவங்க அப்படி இருக்கிறாங்க. ரொம்ப அட்வான்டேஜ் பால்டா இருக்கு. ஸோ நிறைய பேர் புரிஞ்சுக்காம நீங்க பேசிட்டு இருக்கீங்க நிறைய விஷயத்த. இப்போ பசங்களுமே பாத்தீங்கன்னா இது வரைக்கும் முடியெல்லாம் வச்சிருக்காங்க. அவங்கள போய் யாரும் கேள்வி கேட்கறது, நீ பையன் தானே, நீ ஏன் பொம்பளை பிள்ளை மாதிரி உள்ள நீட்டு முடி வச்சிருக்க அப்படிலாம் அவங்கள போய் ஃபேஷன் ஆயிடுச்சு. ஸோ அதையும் தாண்டி இது ஒரு ஹியூமனா எனக்கு இப்படி இருக்க பிடிக்கும். ஸோ நானுமே நைட்டி வியர் பண்ணிட்டேன், சுடிதாரும் வியர் பண்ணுவேன், எனக்கு இப்படியும் வியர் பண்ண பிடிக்கும். ஸோ எல்லாமே நானும் வியர் பண்ணிக்கிட்டு தான். நீங்களும் பார்த்திருப்பீங்க, கவி நைட்டி போட்டும் பார்த்திருப்பீங்க, சுடி போட்டும் பார்த்திருப்பீங்க. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா கவிக்கு சாரி கட்டுறேன்னு நிறைய வாட்டி நான் சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு வாட்டி சொல்லுவேன் கவி நான் சாரியோட பாக்கணும். ஏன்னா கவியில நான் போட்டோல பாத்திருக்கேன், நிறைய போட்டோல கவி சாரி கட்டி நான் பாத்திருக்கேன், நேர்ல பார்த்தது கிடையாது. அதனால கவியை நான் கட்டி பார்க்கணும் அப்படிங்கறதே உங்கள்கிட்ட நான் ரிப்பீட்டடா நான் சொல்லிட்டே தான் இருப்பேன். அதனால கவி எப்பவுமே ஒரு பொம்பளை பிள்ளை எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு என்ன, எனக்கு ஹேர் லென்த்தா வச்சுக்கானா, கவிக்கு என்னை விட பெரிய ஹேர், எனக்காவது இவ்வளவுதான், என்னையும் விட பெரிய ஹேர் பிளஸ் அடர்த்தி. நான் போட்டோ பின் பண்றேன் பாருங்க, கவி ஹேர் இருக்கும் போது எப்படி இருக்காங்க அப்படிங்கறத நான் போட்டோ பின் பண்றேன். நான் ரொம்ப ஹேர் கட் பண்ணதுக்கு ஒரே ரீசன் என்னன்னா, எனக்கு இந்த இடத்துல அடிபட்டு நரம்பு கட் ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டுதான் நான் உயிர் வாழ்றதுன்னு கூட வச்சுக்கோங்க. ரிப்பீட்டடா அதை நான் சொல்ல விரும்பல. பிகாஸ் ஐ எம் நவ் ஓகேவா, அதனால நான் இதை பத்தி பேச விரும்பல. ஸோ அப்போ நான் கஷ்டப்பட்ட அது எனக்கு ரொம்ப இதுவா இருக்கும்போது எனக்கு நான் தலைலாம் குளிச்சேன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அப்போதான் நான் என்ன பண்ணேன், அதுவும் இல்லாதான் நான் ரொம்ப கஷ்டப்பட்ட பீரியட்ல அம்மா இந்த மாதிரி என் பொண்ணு உயிரோட வந்துட்டா, நான் அம்மா பொண்ணு நாங்க 2 பேர் மொட்டை அடிச்சுக்கிறோம், என் அண்ணாலாம் சேர்ந்துன்னு சொல்லி திருப்பதிக்கு வேண்டிக்கிட்டோம். ஸோ அதனால வேண்டி நாங்க போயிட்டு மொட்டை போட்டோம். அம்மாவுக்குமே லாங் ஹேர், இப்ப அம்மா என்ன மாதிரிதான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குமே லாங் ஹேர், அவங்களும் கட் பண்ணிட்டாங்க. ஸோ அண்ணாவும் மொட்டை கொடுத்துட்டாங்க, அம்மாவும் மொட்டை கொடுத்துட்டாங்க, நானும் மொட்டை கொடுத்தேன், முடி கொடுத்துருக்கோம். சோ அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா அப்ப எனக்கு என்னமோ அன்னைக்கு எனக்கு அந்த மொட்டை அடிச்செல்லாம் நான் ஜாலியா துள்ளிக்கிட்டு இருந்தேன். எங்க அம்மாவுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஜாலியா துள்ளிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு இதுவும் ஒரு மாதிரி ஒரு கிட்டத்தட்ட எப்படி சொல்லுவாங்க, நம்மளாம் ஏஜ் சின்ன வயசுல இருந்தே அந்த முடியை வளர்த்துட்டே வரமா, ஒரு ஏஜ் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 24 இயர்ஸ், ஆல்மோஸ்ட் 26 இயர்ஸா என் கூடவே இருந்தது. அப்போ இல்லைனாலே அப்படியே ஃப்ரீயா இருக்குதுங்க, அப்படியே காத்துல சில்லுன்னு அடிக்குது திருப்பதியில. அப்படியே தலையை கீழே வச்சு படுத்தா அந்த டைம்ஸ்ல ஜில்லுன்னு இருக்குது. எனக்கு ஒரே சந்தோஷம். ஐயோ இனிமேல் இப்படியே இதே இவங்க சொன்ன மாதிரி இவங்க சுச்சுவேஷன்ல எனக்கு அந்த மாதிரி எல்லாம் ஒரு 34 இப்ப எனக்கு 34 இப்ப எனக்கு 24 ஏஜ் ஆகுது. சோ இந்த ஏஜ்ல தான் கவிக்கு அப்போ முடியெல்லாம் எடுத்திருக்க மொட்டை போட்டிருக்காங்க. நான் இப்ப இந்த ஏஜ்ல என்ன நீங்க பண்ண சொன்னீங்கன்னா நான் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு அவ்வளவு இஷ்டம். சோ எனக்கு இப்படி இருக்க பிடிக்கும், எனக்கு இது இல்லைன்னா நான் இல்ல அப்படிங்கிற மாதிரி நான் இருப்பேன். ஆனா கவிக்கு அப்பத்துல இருந்தே அப்படி தோணுதுனால அவங்களுக்கு அது பண்ணும்போது உங்களுக்கு அது ஹாப்பினஸா இருந்துச்சு. அதுவும் இல்லாம இப்ப எனக்குமே அம்மாவும் சொல்லியிருக்காங்க, கொஞ்சம் க்ரோத் பண்ணுப்பா, கொஞ்சம் ஷோல்டர் வரைக்கும் வர மாதிரி, பசங்க ஃபில்டர்லாம் வைக்கிறானுங்க பாரு, அந்த மாதிரிலாம் வை அப்பெல்லாம் சொல்லுவாங்க அம்மா. சரிம்மா பண்ணிக்காத, அம்மா சொல்ற ஒரே விஷயம், உனக்கு பிடிச்ச மாதிரி நீ இரு, நீ என்ன வேணாலும் செய்யும், உனக்கு யார் கூட இருக்கணுமோ நீ இரு, மீடியால போறியா மீடியால போய் பேசணும்னால அம்மா அக்செப்ட் பண்ணல. இப்ப அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, நீ போய் பேசுறதா இருந்தாலும் பேசு, ஆனா என்ன அசிங்கமா பேசாத, யார பத்தியும் பேசாத, நீ என்ன கஷ்டப்படுறேன்னு பேசுங்க, நீ போய் என்ன பண்றீங்கன்னு பேசுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு அவங்க எங்களுக்கு சொல்றாங்க. லைவ்ல கூட பாத்திருப்பீங்க, அம்மா பேசிட்டே இருக்கும்போது அம்மா சடனா கால் பண்ணி அதைத்தான் அவங்க சொன்னாங்க, அம்மா லைவ்ல இருக்கம்மா அப்படின்னு. லைவ்லயாமா இருக்கீங்க சிசி, நீ போய் பேசு, அசிங்கமா பேசிடாத, அப்புறம் முன்னாடி பார்த்த வேலையும் அப்படிதான். ஏன்னா இதுக்கு முன்னாடி அதே ரிப்பீட்டடா பண்ணதுனால அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணிருக்காங்க. அதை இப்ப ரீசெண்ட் டேஸா என்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரிலாமா அந்த மாதிரிலாமா அப்படின்னு. சீரியஸா சொல்றேன், அம்மா எதையுமே கவிக்கிட்ட ஷேர் பண்ணவே மாட்டாங்க. அந்த அம்மா பொண்ணு பாசம் அந்த சீனுக்கே இடமே கிடையாது கவிக்கு எப்பவுமே. சரி என்ன சொல்ல போனா இவங்கதான் ஒரு 3வது மனுஷங்க, அம்மாவுக்கு நான் தான் பொண்ணு அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும். ஏன்னா எல்லாத்தையுமே என்கிட்ட தான் ஷேர் பண்ணுவாங்க, குறையோ நிறையோ எதுவா இருந்தாலும் என்கிட்ட தான் ஷேர் பண்ணுவாங்க. அதை தாண்டிதான் நான் சொன்னாதான் கவிக்கே தெரியும், அம்மா அப்படி சொன்னாங்கடா நம்மளை பார்த்து அப்படின்னு. அதை சொன்னாதான் கவிக்கே தெரியும் அம்மா அப்படி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது.
ஸோ அந்த மாதிரியான ஒரு இப்போ அவங்களுக்குமே ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நல்லா போயிட்டு இருக்கோம் அப்படிங்கறத அம்மாவுமே பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க. நான் ஆக்சுவலா அம்மாலாம் பார்த்துருக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்க வில்லேஜ்ல இருக்காங்க, அவங்கள்ட்ட ஒரு டச் மொபைல் கூட கிடையாது. அப்படி நம்ம வாங்கி கொடுத்தாலும் அவங்களுக்கு அதை யூஸ் பண்ண தெரியாது. அதனால சரி ஓகே அப்படின்ட்டு இருந்தோம். ஆனா சுத்தி உள்ள ஆட்கள் மூலியமா அம்மா அப்பா எங்களை பாக்குறாங்க, நாங்க போய் இப்படி பேசிட்டு வந்திருக்கோம், இந்த இடத்துல நாங்க இன்டர்வியூ கொடுத்துருக்கோம் அப்படிங்கறது எல்லாத்தையும் அம்மா பார்த்து இப்போ ரீசெண்ட் டேஸா எங்களுக்கு சப்போர்ட் தான் பண்றாங்க. ஸோ தேங்க்யூ. அவங்களுக்கு தேங்க்யூ. பட் நான் சொல்ற விஷயம் என்னன்னா, இந்த மாதிரிலாம் வந்து ஒரு சமுதாயத்துல வந்து ஒருத்தவங்க வந்து இது பண்ணாதீங்க. அந்த மாதிரி ஃபுட்டு எங்கன்னா சாப்பிட்ற இடத்துக்கு போனாலுமே சில டைம்ஸ் அந்த மாதிரி நடந்திருக்கு. நான் ஒரு வாட்டி டீ சில இடம் தான் நாங்க சொல்லியிருக்கோம். ஏன்னா நிறைய இடத்துல போகும்போது ஒரு மாதிரி எங்களுக்கே இந்த மாதிரி இருக்குன்னா எங்களை மாதிரி இருக்க எத்தனையோ பேருக்கும் இதுதான் நடக்கும். எனக்கு அது நல்லா இதையே தாண்டி இப்ப நாங்க நார்மலா இருக்கோம், சரி ஓகே எங்களை இப்படி ட்ரீட் பண்றீங்க. எங்களுக்கு தோணுன ஒரே விஷயம், அட்லீஸ்ட் டிரான்ஸ் உமனா இருந்தால் அவங்களுக்கு என்ன நடந்திருக்கும் அப்படிங்கறதுதான் எங்களோட பெரிய கேள்விக்குறி. இப்போ நம்மளை தாண்டி அவங்க தான் நிறைய 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 விஷயம்லாம் அவங்க பண்ணிக்கிட்டு போறாங்க, வெளியில வருது, அவங்களுக்குன்னு தனியா ஒரு ஐடென்டிஃபையை கொண்டுட்டு வராங்க. ஸோ திருநங்கையா அவங்க இந்த மாதிரி வேலை செய்யறவங்க அப்படிங்கறத தாண்டி திருநங்கை எல்லா இடத்துலயும் சுத்தி இருக்கிறாங்க, எல்லா இடத்துலயுமே திருநங்கை இருக்காங்கிற ஒரு லெவல் வந்திருக்கு. அதெல்லாம் எங்களுக்கு ஹாப்பியா ஆக்சுவலா ரொம்பவே ப்ரௌடு. எங்களுக்குமே நிறைய டிரான்ஸ் மூமெண்ட்ஸ் தெரியும். அவங்க எல்லாம் எவ்வளவு தெரியுமா லைஃப்ல கஷ்டப்படுறாங்க தெரியுமா, ஸ்ட்ரகிள்ஸ் எவ்வளவு. எனக்குலாம் ஆச்சரியமா இருக்கும். அப்ப நம்ம வந்து இவ்வளோ நம்மளாம் ஒரு கஷ்டப்படுறோமா, இவங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, நம்ம கஷ்டப்பட்டுட்டா இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா, இப்போ நான் சொன்னேன்ல நான் அந்த மாதிரி ஆல்ரெடி மேரிடு, ஸோ நீ எப்படி இதை இருக்கிற அப்படின்னு கொஸ்டின் வைக்கிறேன் அப்படின்னு இல்லை. நாங்கள் வந்து ப்ரைட்ல வந்து ஒரு ஆளை மீட் பண்ணோம். அவங்க ப்ரைட்ல தான் மீட் பண்ணோம். அதுக்கு முன்ன பின்ன அவங்க யார் என்ன ஏதுன்னு எங்களுக்கு தெரியாது. ப்ரைட்ல பார்த்து மீட் பண்ணி ஃப்ரெண்ட் ஆனோம். அவங்க வீட்டு ஃபேமிலி சுச்சுவேஷன் என்கிட்ட சொன்னாங்க. அவங்கள பார்க்கும்போது டக்குன்னு அவங்க மேரிடு, அவங்களுக்கு குழந்தை இருக்கு. அவங்க வந்து கவி கேரக்டர். ஸோ இப்போ கவி இப்போ எப்படி இந்த கெட்டப்ல இருக்காங்க, ஸோ அவங்களும் அதே மாதிரி அதே கெட்டப் தான். அவங்களும் பொம்பளை பிள்ளை தான், அந்த கெட்டப்ல இருக்கிறாங்க. அவங்க வந்து வீட்டுக்குலாம் வந்துட்டோம், ப்ரைடு முடிஞ்சு ஒரு 2 days ஆயிடுச்சு. ஸோ கால் பண்ணி பேசுறோம், அவங்களுக்கு மீட் பண்ண போறோம். அப்பதான் நமக்கு தெரியுது அவங்க மேரிடு. அவங்களுக்கு வந்து ஒரு 10-15 வயசு, அதாவது ஏஜ் அட்டன் பண்ற வயசுல அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு, பொம்பளை பிள்ளை இருக்கு, அவங்க ஹஸ்பண்ட் கூட இருக்காங்க. அது ஏன் சொல்றோம்னா, அவங்க ஹஸ்பண்ட் வந்து அவங்க வந்து வீட்டுல சொல்லிட்டாங்க, வீட்டுல தான் இந்த மாதிரி தான் அப்படின்னு அவங்க வீட்டுல சொல்லியிருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்றாங்க. ஏன்னா இந்த மாதிரியான ஆட்களுமே இருக்கிறாங்கன்னு உங்கள்ட்ட நாங்க வரைக்கும் நீ கஷ்டப்பட்ட, இதுக்கப்புறம் நீங்க சந்தோஷத்தை நீ பாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இப்பவுமே சரி அவங்க என்ன பண்றாங்க, அதே ஃபேமிலி கூட தான் இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்காங்க. இப்போ ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் போட்டோ எடுத்துக்கிறாங்கன்னா, பொம்பளை பிள்ளை இந்த மாதிரி ஒரு கேரக்டரும், ஆம்பளை பசங்க இந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. அப்படி கிடையவே கிடையாது, அண்ணன் தம்பி மாதிரி இருப்பாங்க. அவங்களுமே இதே மாதிரி ஹேர் கட், ஜீன்ஸ் பேண்ட் எப்படி கவி போட்டிருக்காங்க அதே மாதிரி அந்த லேடியும் அப்படிதான் போட்டிருப்பாங்க. அந்த ஜென்ஸ் கேரக்டர்ல உள்ளவங்களும் ஜென்ஸ் மாதிரி தான் இருப்பாங்க. அவங்களுக்கு போட்டோ எடுத்துக்கிட்டா கூட ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி தெரியவே தெரியாது, ஏதோ அண்ணன் தம்பி நிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியும். சோ அந்த மாதிரி ஆட்களுமே சொசைட்டில இருக்காங்க, இப்படிப்பட்ட ஆட்களுமே சொசைட்டில இருக்காங்க. நாங்க வந்து என்ன சொல்றோம்னா, நாங்களா இருக்கிறோம், உங்ககிட்ட நாங்க எதுவும் கேட்கல, நாங்களா வாழ்றோம், எங்களுக்கு வாழ்றதுக்கு வழியை விட்டுருங்க. இப்ப எல்லாரும் மாதிரிதான் நான் உங்களை குத்தினாலும் மேபி ரத்தம் தான் வரும், நீங்க எனக்கு குத்தினாலும் எனக்கு ரத்தம் தான் வரும். ஸோ அப்ப நம்மளுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஓடுறது வந்து வேற மாதிரி, எங்களுக்கு ஓடுறது வேற மாதிரி எல்லாம் இல்லை. ஸோ வந்து நாங்க வந்து கஷ்டப்பட்டு தான்ப்பா இந்த சமுதாயத்துல வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான்ப்பா ஸ்ட்ரகிள்ஸ் முன்னேறோம். எங்களுக்குமே சில மாதிரி பேசுறது, வரும்போது ஒரு மாதிரி பேசுறது, அதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம்ப்பா. எல்லாருமே வந்து மனுஷாளுங்கப்பா, எல்லாரும் உங்க அக்கா தங்கச்சியோ இல்ல உங்க ஒய்ஃபோ இல்ல உங்க அம்மாவோ யாரா வேணா இருக்கட்டுமே, சடனா ரோடு கிராஸ் பண்ணி ஏதோ ஒண்ணு போயிட்டு இருக்கும் போது ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி ஒரு கமெண்ட் பாஸ் பண்றாங்க அவங்கள பார்த்து அப்படிங்கும் போது, அந்த இடத்துல நீங்க எதுக்கு நான் என் தங்கச்சியை எப்படா நீ பேசுவ அப்படின்னு ஒரு குரல் கொடுக்க வருவீங்கல்ல. சோ அதை தான் நாங்களுமே எதிர்பார்க்கிறோம். ஒருத்தவங்களை பேச முன்னாடி அந்த இடத்துல நம்ம தம்பியை இன்னொருத்தனாச்சு, நம்ம தங்கச்சி இன்னொருத்தவங்க பேசினா நமக்கு எப்படி கோவம் வருமோ, இதுவும் நமக்கு ஒரு தங்கச்சிங்க மாதிரி தான், இதுவும் நமக்கு அக்கா தான், இதுவும் நமக்கு அம்மா தான் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல எங்களை வச்சு பாத்தீங்க அப்படின்னா எங்களை கமெண்ட் பாஸ் பண்றதுக்கு உங்களுக்கு வார்த்தையே வராது அப்படின்னு தான் நாங்க நினைக்கிறோம். இந்த விஷயம் மட்டும் கிடையாது, நிறைய விஷயம் எங்களுக்குமே தோணும், நிறைய விஷயம் தோணும். நான் அடிக்கடி சொல்லியிருப்பேன், கவிகிட்டுமே ரீசெண்ட் டேஸா நான் சொல்லியிருக்கேன், நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு எனக்கு வந்து அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடு அப்படின்னு. அது ஏன் அப்படின்னா, இப்போ மீடியாக்காக சொல்றேன் அப்படிங்கிறது சத்தியமா கிடையாது, மதர் ப்ராமிஸ் கிடையாது. நான் ஏன் சொல்லுவேன்னா, எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் கொஞ்சம் ஸ்கூல் டேஸ்ல இருந்தே என் கூட பிறந்தவங்கள்ட்டுமே நான் அடிக்கடி மென்ஷன் பண்றது, நான் இறந்தேன் அப்படின்னா என்னோட உடல் உறுப்பு எல்லாத்தையுமே நீங்க தானம் பண்ணிடணும். இதைத்தான் நான் அடிக்கடி எங்க வீட்லயுமே
எப்பயுமே நான் சொல்லுவேன். கவிகிட்ட வந்து நான் அதைத்தான் சொன்னேன், அப்பா நான் இறந்துட்டேனாப்பா, என்னோட உடம்புல இருக்கிற மொத்த உறுப்பையும் நீ தியானம் பண்ணிடு, ஒண்ணு கூட எனக்கு மண்ணு தின்னுடுச்சு அப்படின்னு இருக்கக்கூடாது. ஏதோ ஒண்ணு இப்ப சப்போஸ் இப்போ ஒரு ஆக்சிடென்டே ஆகி நான் இறந்துட்டேன் அப்படின்னா என் மூளையே கசிஞ்சு போயிடுச்சுனாலும் எனக்கு மத்த பார்ட்ஸும் நல்லதானப்பா இருக்கும், அதை எடுத்துன்னு போய் கொடு. எனக்கு தேவை என் உறுப்பு, நான் செத்தாலும் அந்த உலகத்துல யாரோ ஒருத்தவங்க மூலியமா இருக்கணும், அதுக்கு எனக்கு நீ ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி எனக்கு இப்பவே போடு அப்படின்னு தான் நான் கவிகிட்ட அடிக்கடி பேசுவேன். இதெல்லாம் நாங்க வெளில சொல்றது கிடையாது. ஏன்னா நாங்க நினைக்கிறது ஒண்ணு, நடக்கிறது ஒண்ணா இருக்கு. எங்களை பத்தி பின்னாடி பேசுறது காசிப்புங்கிற ஒரு கூட்டம் சேர்ந்து எங்களை பத்தி பேசுறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ எங்களுக்கும் ஒரு சில ஆசபாசம் இருக்கு, நாங்களும் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நிறைய விஷயம் எதிர்பார்க்கிறோம். அதை தாண்டி வேற ஒண்ணுதான் நம்ம மேல போர்ட்ரேட் ஆக்கி வருது அப்படிங்கும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நல்ல ஆட்களாகவும் இருக்கிறாங்க, இந்த மாதிரி ட்ரீட் பண்ற ஆட்களாகவும் இருக்கிறாங்க. எப்படி இதை ஹேண்டில் பண்றது அப்படின்னு நினைச்சாலே எங்களால அதை பேலன்ஸ் பண்ணவே முடியல. எங்களுக்கு இப்படி இருக்குது, சரி ஓகே நம்ம இப்படி நினைக்கிறாங்கன்னு நம்ம இப்படி போயிட்டே இருக்கும் போது சடனா இப்படி வந்து நம்மள டவுன் பண்றாங்க, அதுதான் கொஞ்சம் கஷ்டமாவே இருக்குது. இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட்லாம் ரொம்ப கோவம் வரும், ஏன் நம்மள இப்படி பேசுறாங்க, நம்ம என்ன தப்பு பண்ணோம் அப்படின்னு நம்மளாம் கோவம் வரும். இப்போ வந்து நான் ரீசெண்ட் டைம்ல நினைக்கிற எல்லா விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஓகே பேசுறீங்களா பேசுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எவ்வளோ நாள் பேசிட்டு இருப்பீங்க, 1 நாள் 2 நாள் 3 நாள், அடுத்தது யாரோட கருத்து கிடைக்குதோ அதை எடுத்து பேசிட்டு இருக்க போறீங்க, அவ்வளவுதான். மக்களோட மென்டாலிட்டி அவ்வளவுதாங்க. இன்னைக்கு பேசுறவங்க நாளைக்கு பேசுவாங்க, நாளானைக்கு பேசுவாங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு விஷயத்த பண்ணோம்னா அதை பத்தி பேச ஆரம்பிப்பாங்க, அதுக்கு நடுவில் வேற கதை என்ன கிடைக்குதோ அதை பத்தி பேசுவாங்க. இதுதான் மக்கள். நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, அதேதான் நான் ரிப்பீட்டடா சொல்றேன்னு என் மேல யாரும் கோச்சுக்காதீங்க. நான் சொல்ற விஷயம் என்னன்னா, எங்களையா இருக்க விடுங்க. நாங்களா இருந்து வாழணும்னு ஆசைப்படுறோம், அந்த மாதிரி வாழ ஆசைப்படுறோம். எந்த ஹெல்ப்மே நாங்க கேட்கல, எங்க போக்கு எங்களை விட்டுருங்க, எங்களுக்கு எது சரின்னு தோணுதோ நாங்க செய்யறோம். ஏன்னா எங்களுக்குமே மெச்சூர்டு இருக்கு, என்ன பேசணும் என்ன பழக்கணும், யார்கிட்ட பேசணும் பேசக்கூடாதுன்னு எங்களுக்குமே சில விஷயம் தெரியும். அதனால எங்க போக்குக்கு விட்டீங்கன்னாவே போதும், நாங்க நல்லா வந்துருவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான். நீங்க வந்து எங்களுக்கு அட்வைஸ் பண்றங்கிற பேர்ல நீங்க வந்து ஒரு பேட் வைப்ரேஷன் தான் எங்க கிட்ட வந்து கொடுக்குறீங்க. நல்லதான் அட்வைஸ் பண்ற ஆட்களுமே இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் நாங்க அப்ரிஷியேட் பண்றோம். ஆனா நீங்க நீங்க இப்படி இருக்காதீங்க, நீங்க வந்து உலகத்துக்கு சாபக்கேடு. இப்ப ரீசெண்டா வந்த விழாவுல கூட எங்களுக்கு வந்த கமெண்ட் அது. அப்படி நீங்க சொல்றீங்களா சாபக்கேடாவே நாங்க இருக்கோம், நீங்க ஏன் அதை வந்து எங்கிட்ட சொல்றீங்க, ஏன் எங்க வீடியோஸ் எல்லாம் பாக்குறீங்க, பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணி விடுங்க. அப்புறம் சில பேர் சொல்றாங்க நீங்களாம் வந்து ஏதோ வீணடிக்கப்பட்ட விந்துக்கள் அப்படின்றாங்க. சோ அதோட அருமையே அவங்களுக்கு தெரியல போல. சோ அதை நாங்க வந்து பெருசாலாம் நினைச்சுக்கல. சோ நீங்க நினைச்ச விதம் அப்படி இருக்குன்னா நீங்க எங்களுக்கு எல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எங்க வீட்டுல நீங்க சொல்றீங்க பாத்தீங்கன்னா, நீங்க வீணடிக்கப்பட்ட விந்துக்கள்னு ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்றீங்கல்ல, எங்களை பெத்தவங்க எங்களை ப்ரௌடா தான் ஃபீல் பண்றாங்க. எங்களை ஒதுக்கியோ வச்சியோ அப்படிலாம் எதுவும் பண்ணல. இப்ப என் அப்பா அம்மா எனக்கு உசுரோட இருந்திருந்தாங்கன்னா என்ன அக்செப்ட் பண்ணிருப்பாங்க, 100% எங்க அம்மா அப்பா என்ன அக்செப்ட் பண்ணிருப்பாங்க. ஏன் அதை சொல்றேன்னா, எங்க அப்பா ஒரு ஹேண்டிகேப்டு, எங்க அம்மா நல்லா இருக்க ஒரு ஆளு, எங்க அப்பாவை தாண்டி எங்க அம்மா நல்லா செட்டில்டான ஒரு ஃபேமிலியை சார்ந்தவங்க. அப்படி இருந்தும் அவங்க லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணாங்க. சோ எங்க அக்காவும் ஒரு லவ் மேரேஜ். இப்படி இருக்கிற பட்சத்துல எங்களை கண்டிப்பா எங்க வீட் சைட்ல அக்செப்ட் பண்ணிருப்பாங்க. கவி வீட் சைட்ல பேரண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க அம்மாவுமே இப்ப எங்களை அக்செப்ட் தான், இந்த மாதிரி பேசுங்க அந்த மாதிரி பேசுங்க. அவங்க இப்ப எங்களுக்கு எப்படி பேசணுங்கிறத கொண்டு சொல்லி கொடுக்குறாங்க. சோ எங்களை பெத்தவங்க எங்களை நல்லா தான் ட்ரீட் பண்றாங்க. ஐயோ நம்மளோட வீணடிக்கப்பட்ட விந்துக்கள்னு ஒரு வார்த்தை வருது பாத்தீங்களா, அதை வந்து எங்க ஃபேமிலியில வந்து தப்பா வந்து யாரும் நினைக்கவே இல்லை. நீங்க தான் சொல்லி எங்களை இந்த மாதிரி போர்ட்ரேட் பண்ணுவீங்க, என்கரேஜ் தான் பண்றாங்க. எங்களை நல்ல விதமா அப்படின்னு நல்ல விதமா பேசுங்க, நல்லதே பேசுங்க, யாருக்கிட்டையும் பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு பேசுறாங்களா அவங்க பேசுறாங்கன்னு சொல்லிட்டு விட்டு போங்க. எத்தனை நாளைக்கு உங்களை பத்தி பேசுவாங்க அப்படின்னு தான் அம்மா எப்பவுமே சொல்ற ஒரே அட்வைஸ் அது மட்டும்தான். பேசுறவங்க பேசிக்கிட்டே இருக்கட்டும், சீப்பா பேசுறவங்க பேசிக்கிட்டே இருக்கட்டும், நீங்க அதை பத்தி என்னைக்குமே ஒரி பண்ணிக்காதீங்க அப்படின்னு தான் அடிக்கடி சொல்லுவாங்க. ஒரு கதை ஒண்ணு இருக்குது, நான் அதை காயத்ரிக்கு அடிக்கடி சொல்வேன். யாருன்னா வந்து இப்படி சொல்லிட்டாங்க அப்படி சொல்லிட்டாங்கன்னு ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சில விஷயம் சொல்லுவேன். அது என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து ஒருத்தவங்க இருக்காங்கப்பா. ஐ மீன் நான் இந்த கதையை நான் இன்னொரு இடத்துல சொல்லணும்னு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுல, இது ஒரு நல்ல கதை. எனக்கு அப்ப எங்க சித்தா எனக்கு சொன்னது, நான் இன்ன வரைக்கும் ஃபாலோ பண்ணுவேன். அது என்ன விஷயம் பாத்தீங்கன்னா, ஒரு வேசி ஐ மீன் வந்து பிரான்சிக்யூட் ஒருத்தவங்க இருக்காங்க, ஓகேவா. அவங்க வந்து ஒரு வீட்டிலேயே வச்சு பிரான்சிக்யூட் பண்றாங்க. ஒரு லைவ்ல கூட கவி சொல்லியிருப்பாங்க, நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. ஓகே ஓகே, அப்ப ரொம்ப நல்ல விஷயம். அந்த அவங்கள வந்து என்ன பண்ணுவாங்களான்னா, ஆப்போசிட்ல ஒரு ஐயர்வால் ஃபேமிலி ஒருத்தவங்க இருப்பாங்களாம். அவங்க என்ன பண்ணுவாங்களா, இவங்க காலையில இருந்து இந்த பிரான்சிக்யூட் என்ன பண்ணுவாங்களா, நைட்டு ஃபுல்லாமே இந்த ஒர்க் தான் போகுமா.
எப்பெல்லாம் வராங்களோ அப்பெல்லாம் வந்து திருப்தி படுத்தி அனுப்புவாங்களாம். அதுவும் என்ன வேலை செய்வாங்கங்கிறது உங்களுக்கு தெரியும். சோ அததான் அவங்க பண்ணி அனுப்புறாங்க. ஸோ அப்ப அப்படி பண்ணி அனுப்பும்போது பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல ஒரு ஐயரவாள் அவங்க என்ன பண்ணுவாங்க, கடவுளை நல்லா சேவிச்சுட்டு நல்லா அந்த பனிமடையெல்லாம் செஞ்சு வீடெல்லாம் கழுவி இது பண்ணி விளக்கேற்றி பூஜை பண்ணி கடவுளை அப்படியே அப்படி வந்து சாமி கும்பிடுறதுல அவங்கள அடிச்சுக்கவே முடியாது, அப்படி இருப்பாங்களாம். எல்லா வேலையும் கடை செஞ்சு முடிச்சுட்டு காலங்காத்தாலையும் இவங்க வீட்டுக்கு காலையில எத்தனை மணிக்கு யார் யார் வராங்கன்ட்டு நைட்டு வந்து போறவங்க வரைக்கும் நோட் எடுத்து வந்து திண்ணையில ஒண்ணு இருக்கும் அந்த காலத்துல, அந்த திண்ணையில உட்காந்து எழுதிட்டு இருப்பாங்களாம். அவங்க வீட்டுக்கு யார் போறாங்க, எத்தனை பேர் போறாங்க, எத்தனை பேர் வராங்க அந்த தாசி வீட்டுக்குன்னு சொல்லிட்டு. சோ அப்ப வந்து ஒரு நாள் என்ன பண்றாங்களா, இந்த அம்மாவும் இறந்துட்டாங்களாம், அந்த ப்ராசிக்யூட் பண்ணிட்டு இருந்தவங்களும் இறந்துட்டாங்களாம். சோ இறந்துட்டு யம தர்மர் கிட்ட போகும்போது சொல்றாங்களாம், என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி வந்து யம தர்மர் வந்து ப்ராசிக்யூட் பண்ணிட்டு இருந்த அம்மாவும் இறந்துட்டாங்க. சேம் டைம் அதே சாமி கும்பிட்டுட்டு இவங்களை பத்தின ஒரு கணக்கு வழக்கு எழுதிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா, அவங்களும் இறந்துட்டாங்க. அந்த அம்மாவும் இறந்துட்டாங்க. சோ 2 பேரும் இறந்தவொடனே சொர்க்கத்து ஐ மீன் வந்து அந்த யமலோகத்துக்கு போறாங்க. அப்ப வந்து யம தர்மர் கிட்ட போகும்போது அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா கணக்கு வழக்கெல்லாம் பார்த்து இந்த அம்மாவை வந்து ப்ராசிக்யூட் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல அந்த அம்மாவை வந்து சொர்க்கத்துக்கு போங்கன்னு சொல்லிட்டு அந்த வாயில திறக்கிறாங்க. இந்த கடவுளை கும்பிட்டுக்கிட்டு நல்லா கடவுள் கடவுள் கடவுள்னே இருந்தாங்கல்ல அந்த அம்மாவை வந்து என்ன பண்றாங்க நரகத்துக்கு போக சொல்றாங்களாம். அப்ப வந்து அந்த அம்மா கேக்குறாங்க, இவங்க வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி எல்லாம் ஆம்பளைங்க கூட கூத்தடிச்சுட்டு இப்படிலாம் இருந்தாங்க கடவுளே, இந்த மாதிரி வந்து இவங்களுக்கு போய் சொர்க்கம் கொடுக்குறீங்க, எனக்கு நான் உங்களையே நினைச்சு எல்லா டைமும் உங்களுக்கே நான் சேவை பண்ணி எல்லாமே பண்ணிட்டு இருந்தேன் கடவுளே, என்ன வந்து நரகத்துக்கு அனுப்புறீங்க, இது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்களாம். அப்ப வந்து சொன்னாங்களாம் அவங்க இந்த மாதிரி வந்து அவங்க வந்து பல ஆண்களோட வெறிக்கு இச்சைக்கும் அவங்க வந்து சரி பண்ணி அவங்களை இது பண்ணாங்க. இப்ப அந்த மாதிரி ஒரு ஆளே இல்லைன்னா அவங்களோட வெறிக்கும் இச்சைக்கும் எத்தனை குழந்தைங்க எத்தனை பெண்களோட லைஃப் வந்து பலியடா இருக்கும். அந்த ஆசைய வெறியெல்லாம் வந்து இவங்க கிட்ட தீர்த்துட்டு போயிட்டாங்க. இவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த ஒரு வழியை வாங்கியிருப்பாங்க, 1000 தான் பணம் கொடுத்தாலும் சரி எது கொடுத்தாலும் சரி, அவங்களோட உடம்பு ரீதியா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க எவ்வளவு வலிச்சிருப்பாங்கன்னு என்கிட்ட கடவுளேன்னு கூப்பிடும் போது எனக்கு தெரியும். ஒரு வழியிலேயே எனக்கு கடவுளே கடவுளேன்னு அவங்க மனசு வழியே கூப்பிடும் போது எனக்கு தெரியும். நீங்க வந்து என்ன பண்ணிருக்கீங்க, அவங்க வீட்டுக்கு எத்தனை பேர் போறாங்க வராங்கன்னு கணக்கெடுத்து வச்சுட்டு இருக்கிறீங்க. இங்க தப்பு செய்யறவங்களோட தப்பு செய்ய தூண்டினவங்களுக்கு தான் ஐ மீன் தப்பு செய்ய துணையா நிக்குன்னு அதுக்கு ஒரு காரணம் சொல்றாங்களா, அவங்களுக்கு தான் இந்த இடம்னு சொல்லிட்டு அவங்க நரகத்துக்கு போக சொல்லிட்டாங்களாம். அந்த கதையை கேட்டவுடனே அந்த அம்மாவே நான் பண்ணது தப்புன்னு சொல்லிட்டு அவங்களே நரகத்துக்கு போயிட்டாங்களாம். ஸோ அதுதான் ஒருத்தவங்களோட வாழ்க்கையோட கஷ்டமும் அவங்களுக்கு தான் அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். நோகாம உட்காந்துக்கிட்டு புறணி பேசிக்கிட்டு இப்படிலாம் உட்காந்துருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாம் தெரியாது. தயவு செய்து நான் எல்லாருக்குமே சொல்ற விஷயம் என்னன்னா, இறுதி நாள்னு எல்லாருக்குமே ஒண்ணு இருக்கு. ஒரு பிறப்புன்னு ஒண்ணு இருக்குதுல, இறப்புன்னு ஒண்ணு கண்டிப்பா இருக்குது. அந்த இறுதி நாளை மட்டும் நோக்கி போங்க. இந்த உலகம் நிரந்தரம் கிடையாது. தயவு செய்து நான் சொல்றது எல்லாருமே வந்து கேட்டுக்கோங்க. இந்த உலகம் நிரந்தரம் கிடையாது. இங்க வாழ்ற வாழ்க்கை, இங்க சாப்பிடுற சாப்பாடு, இங்க போடுற ட்ரெஸ், இது எதுவுமே நம்மளுக்கு நிரந்தரம் கிடையாது. உடம்பு கூட உங்களுக்கு நிரந்தரம் கிடையாது. சோ அதனால இருக்கிற லைஃப வந்து ஹாப்பியா வாழணுன்றத பாருங்க. இவ்வளவு நேரம் எங்களை பத்தி இந்த மாதிரிலாம் பேசுறாங்கன்றது சொன்னோம். ஆனா ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா கடவுளை வந்து நம்மளுக்கு நேர்ல வந்து எதுவுமே செய்ய முடியாது. ஒரு ஹெல்ப்பா இருக்கட்டும், ஒரு விஷயத்த நம்ம கிட்ட கன்வெர்ட் பண்றதா இருக்கட்டும், கடவுள் நம்மளுக்கு வந்து எல்லாத்துக்குமே வந்து நம்மளுக்கு ஒரு சில நோட்ஸ் அனுப்புவாரு. ஐ மீன் அது பேர் என்ன கைத்திரி சொல்லுவாங்க, அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து லெட்டர்ன்னு சொல்வாரு. அது லெட்டர் அனுப்புறோம் அப்படின்னு சொல்லுவாரு, கடிதம். ஆமா, அது வந்து நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளுக்கு அந்த கடிதம் வந்து அவர் டைரக்டா நம்மகிட்ட கொடுக்க மாட்டாரு. நம்ம யாரோ ஒருத்தவங்க மூலயமா தான் நம்மளுக்கு கொடுப்பாரு. நீங்க கூட நிறைய பேருக்கு பாருங்களேன், ஒரு கடிதத்தை வந்து ஒருத்தவங்க கொடுப்பாங்க அப்படி கிடையாது. அவர் வந்து ஒரு சில ஆட்கள் மூலமா சொல்றதுக்கு வருவாரு. சோ அதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து இப்போ என்ன தாண்டி உண்மையா சொல்றேன், காயத்ரி வந்து இந்த லைஃபுக்கு புதுசு. நான் அந்த லைஃபை நிறைய பார்த்துட்டேன், நிறைய பேர்கிட்ட பேசிட்டேன், நிறைய பேர்கிட்ட புரிதலையும் சொல்லி பார்த்துட்டேன். பட் ஆனா காய் வந்து இந்த இதுக்கு ரொம்ப புதுசு. பட் ஆனா அவளோட ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அன்னைக்கு சொல்லியிருக்கும் போது எனக்கே சில விஷயம் தெரியாது. அன்னைக்கு மைக் ஆஃப் ஆயிருக்குன்னு சொன்னல, ஸோ அப்பெல்லாம் இவங்க சொன்னது கேட்டேன் சில விஷயம். அது எந்த மாதிரிலாம்ட்டு மேபி எனக்குமே இப்போ எனக்கு சரியா மைண்ட் இல்லை. மேபி அவளோட சாய்ஸ். இப்போ அவ என்ன ஐ மீன் எனக்கு ஏன் நான் இதை அவ சொல்றேன்னா, இப்போ சப்போர்ட் வந்து அவளுக்கு தான் ரொம்ப அதிகம். கொஞ்ச நேரம் லைவ்ல நான் போனா கூட காய் வைக்காங்க காய் எனக்கு அவியங்கன்னு கேட்பாங்க. பட் ஆனா மெஜாரிட்டியா இருக்குதான் கேட்பாங்க, எல்லாரும் வந்து கேட்க மாட்டாங்க. பட் ஆனா இப்பெல்லாம் வந்து கேட்கறாங்கடா. ஐ மீன் வந்து இப்ப நான் தெரியும் அவங்களுக்கு
என்ன பண்ணுவாங்க கவி, எப்பவுமே அவங்க ஜாலியா தான் இருப்பாங்க, எல்லா விஷயமும் தெரியுது. பட் ஆனா நீ வரல அப்படின்னா அங்க எதனா நடந்திருக்குமோ, உங்களுக்கு உடம்பு சரியா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. வரல அடுத்த செகண்டே காயுங்க. பிகாஸ் வந்து நீங்க லைஃப்ல ஓல் லைஃப்ல கஷ்டப்படுறது எல்லாம் நிறைய விமன்ஸ் தான் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. மென்ஸ் பண்றீங்க, பட் ஆனா அவ்வளோக்கா இல்லை, ஓரளவு பண்றீங்க. விமன்ஸ் ஆல்சோ நிறைய பேர் வந்து காய்க்கு சப்போர்ட்டா பேசுறீங்க. அது என்ன மாதிரின்னு கேட்டீங்கன்னா, இவங்களோட பாஸ்ட் லைஃப்ல இருந்து என்னென்ன நடந்துச்சுன்னு எல்லாமே வந்து நிஜமா சொல்றேன், எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா இவங்க வந்து வாட்ச் பண்ணியிருக்காங்க. வாட்ச் பண்ணி நிறைய விஷயம் இப்ப காய்க்கு எப்படின்னா சப்போர்ட்டா சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி இருங்க காய், ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் லைவ்ல வரலன்னா கூட நிறைய ரிப்பீட்டடா கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்போல இருந்து அவங்களோட லைஃப் எப்படி இருக்கு எல்லாமே வந்து அவங்களுமே நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இந்த லைஃப்க்கு வந்திருக்காங்க. ஸோ எனக்கு பர்சனலாக தெரியும் என்கிட்ட, ஏன்னா பிகாஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்குலாம் தெரியாத விஷயம் கூட நிறைய இருக்கலாம், எனக்குமே தெரியாத விஷயம்லாம் அன்னைக்கு வெளியில வந்துச்சு. நிறைய விஷயம் இருக்கு. நான் ரிப்பீட்டடா சொன்னதே தான். நிறைய விஷயம் இப்போ லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா ஒரு சேனல்ல போய் நான் இன்டர்வியூ கொடுத்துருந்தேன். அந்த சேனல் கீழே நாங்க போய் சும்மா ஒரு 3-4 டேஸ்க்கு முன்னாடி தான் போய் கமெண்ட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஏன்னா நாங்க உண்மையை சொல்ல போனா ஸ்டார்டிங் இன்டர்வியூ கொடுத்துட்டு வந்த போது நான் போய் கமெண்ட் பார்க்கல. ஏன்னா அந்த இன்டர்வியூ கொடுக்குற இடத்துல அந்த அக்கா என்ன சொன்னாங்க அப்படின்னா, இப்பதாம்மா நீ ஃபர்ஸ்ட் வெளியே வர, அது ஒரு இஷ்யூ மூலியமா நீ வெளியே வர, ஸோ நிறைய சைட்ல இருந்து உனக்கு பேட் வைப்ரேஷன் மட்டும்தான் வரும், நீ இதை பார்த்து நீ பயப்பட ஆரம்பிச்சிருவ, நிறைய விஷயம் நீ நல்லதே சொல்லணும்னு நினைச்சா அது ஒண்ணு வாய் அடைக்கட்டும், அதனால நீ கமெண்ட் பார்க்காத அப்படின்னு சொல்லி தான் அமைச்சாங்க. அதே மாதிரியே கவி எனக்கு கமெண்ட் பார்க்கவே விடல. லாஸ்டா ஒரு 3-4 டேஸ்க்கு முன்னாடி லைவ்ல சொன்ன மாதிரி தான் செக் பண்ணலாமே அப்படின்னு செக் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா வந்த எல்லா கமெண்ட்டுமே வெறும் பேட் கமெண்ட் மட்டும்தான். ஒரு கமெண்ட் கூட எனக்கு அங்க வந்து நல்ல கமெண்ட் அப்படிங்கிறது இல்லவே இல்லை. நான் அப்போ ஒரு 3 மந்த் 3.5 மந்த்துக்கு முன்னாடி பார்த்த அந்த இன்டர்வியூல உள்ள கமெண்ட்டையும் இப்போ ரீசன்ட் டேஸா எங்களோட விளாகுக்கு கீழே வந்துட்டு இருக்க கமெண்ட்டையும் நான் ஒப்பிட்டு பார்க்கும்போது அவ்வளோ கமெண்டோட டிஃபரன்ஸ் இருக்கு. ஏன்னா அதுல ஃபுல் அண்ட் ஃபுல் பேட் கமெண்ட், இதுல ஃபுல் அண்ட் ஃபுல் காயோக்கா அப்படின்னு ரெஜிஸ்டர் பண்ணி நல்ல கமெண்ட் இப்படி பண்ணுங்கக்கா, உங்களை எனக்கு பிடிக்கும், இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய விதமா சொல்லும் போது பர்சனலா நிறைய பேர் வந்து நம்ம கிட்ட சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, இன்ஸ்டால வந்து பேசும்போது கூட ரொம்பவே ஹாப்பியா நம்ம விட்டு பசங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பேசுறாங்க. ஏஜ்டான உள்ளவங்க, அம்மா ஸ்தானத்துல உள்ளவங்க எல்லாம் கூட வந்து எங்ககிட்ட பேசுறாங்க, சின்ன குழந்தைங்க வந்து பேசுது. சோ அதெல்லாம் பார்க்கும்போது இதோட மெயின் என்னன்னா 4 மாசம் பாப்பாலாம் எங்க வாய்ஸ் கேட்டு சிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது நமக்கு அது ஃபர்ஸ்ட் நாங்க ஃபேக்குன்னு நினைச்சோம், சும்மா ஏதாவது சொல்லாதீங்க. ஆனா நிறைய பேர் மெஜாரிட்டியா வந்து என்ன சொல்றாங்க, வீடியோ போடுறோம்க்கா, நாங்க உங்க லைவ் வந்து பாப்பா வச்சுதான் பாக்குறேன்க்கா, எனக்கு வந்து ஒரு 4 மந்த்ல பேபி இருக்குக்கா, 7.5 மந்த்ல பேபி இருக்குக்கா, எனக்கு அவங்க எல்லாம் பார்த்து சிரிக்கிறாங்க. ஸ்கூல் போயிட்டு வருவாங்களாம், போயிட்டு வந்த வீடியோ வச்சுதான் பார்க்க வைக்கிறாங்க, பாக்கலைன்னா அழுவுறா, அதை வைக்க சொல்லி கேக்குறா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வீடியோ கால் பண்ணி பேசினாங்க அந்த மேடம். இப்போ ஒரு 2-3 ஆமா பாப்பா ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற மாதிரி ஒரு 6-7 வயசு இருக்கும். காயுக்கு தான் அந்த மேடம் பயங்கர சப்போர்ட். காயோக்கா சின்ன பிள்ளை 6 வயசு, சரியா எல்லாம் அப்படிதான் பேசுவாங்க, நீ அழுகாத அப்படின்னு. ரொம்ப மிஸ் பண்றோம் உங்களை, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சின்ன பிள்ளை வந்து பேசிச்சு, ஆனா அவங்க பர்மிஷன் இல்லாம நாங்க வீடியோ கால் பேசின ஸ்கிரீன் ஷாட் எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம், ரிவீல் பண்ண மனசு இல்லை, ஏன்னா ரொம்ப சின்ன பிள்ளை. சோ அதெல்லாம் ரிவீல் பண்ணவும் மாட்டோம் நாங்க, ஏன்னா பர்சனல் அது சரி வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பட் எனிவே எது நடந்தாலும் நல்லதுக்கு நடத்துப்போம். ஏன்னா நாங்க சொன்ன எல்லா விஷயமும் உங்களுக்கு ஈஸியா போய் கன்வே ஆயிருக்கும். எது இந்த மாதிரி உள்ள பீப்புள்ஸுமே இருக்காங்க, இப்படி எங்களை அப்ரிஷியேட் பண்ற பீப்புள்ஸுமே இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே நாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் தான் பண்ணிக்கிறோம். ஏன்னா உங்களோட ஆதரவாலையும் நீங்க கொடுத்த இவ்வளவு சப்போர்ட்னாலே மட்டுமே தான் நாங்க வந்து இப்போ ஓரளவுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா வர ஆரம்பிச்சிருக்கு. இப்பதான் நாங்க மொதப்படியே எடுத்து வச்சிருக்கோம். இதுக்கப்புறம் நாங்க ஸ்டெப் ஏறிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட பெரிய ஆசை. ஸோ அதுக்கு நீங்க எப்பவுமே எங்க கூட ஒரு உறுதுணையா இருக்கணும் அப்படின்னு நாங்க ஆசைப்படுறோம். அப்புறம் பாத்தீங்கன்னா நாங்க நினைச்சுப்போம் எங்க லைஃப்ல தான் இப்படி நடக்குது, எங்களை மட்டும் தான் இப்படி கேட்கறாங்க, நாங்க மட்டும் தான் இப்படி கஷ்டப்பட்டுக்கிறோம். அப்படி கிடையவே கிடையாது. நாங்க மீடியால இருக்கிறதுனால இது நாங்க சொல்ற வாய்ப்பும் எங்களுக்கு என்ன மாதிரி கமெண்ட் நீங்களும் அனுப்பலான்ற வாய்ப்பும் கிடைக்குது. அங்காட்டியும் இதை தாண்டி மீடியாவில் இல்லாத பர்சனுக்குலாம் எவ்வளவு நினைச்சே பார்க்க முடியல, போயிட்டு அவங்க பாத்துட்டு இருந்தோம் ஐயோ அப்பெல்லாம் சொல்லிட்டு கேட்கிற அளவுக்கு இருக்கு. என்கிட்ட லாஸ்டா ஒருத்தவங்க ஒண்ணு ஷேர் பண்ணாங்க. ஸோ நான் இப்ப விரும்புறேன், அவங்க நேம்லாம் நான் சொல்லிக்க விரும்பல, ஒரு ஸ்டோரியா சொல்றேன். அவங்க எங்களோட
அவங்களோட ஃபேன் பேஜ் தான். ஸோ வந்து அந்த ஃபேன் சொல்றதுல என்னோட அக்கா அப்படின்னு சொல்லலாம், என்னோட தங்கச்சி அப்படின்னு சொல்லலாம், எனக்கு உரிமையா எது வேணாலும் சொல்லிக்கலாம். ஸோ அந்த மாதிரி அவங்க என்ன ஆயிருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மேரேஜ் பண்றாங்க, ஒரு பொண்ணு ஒரு ஆம்பளை ஒரு வில்லேஜ்ல இருக்காங்க, ஒரு மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க, 2 பேரும் லவ் பண்ணியிருக்காங்க, சேமா ஒரே இதுலயே தெருவுல அந்த மாதிரிதான் இருந்திருக்காங்க, சேமா வாழ்ந்துருக்காங்க. ஸோ அப்போ வந்து அவங்க மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க. மேரேஜ் பண்ணி 2-3 இயர்ஸ் ஆயிடுச்சு. பட் ஆனா அவங்களுக்கு பேபியே இல்லை. அப்ப வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாரும் வந்து இந்த மாதிரி பேபி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். அந்த கஷ்டத்துல இருந்து வெளியில வரணும்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணிருக்காங்க, அது பேர் என்ன, ஹாஸ்பிட்டல் போறதுக்கு செக்கப்புக்கு எல்லாம் போக ஆரம்பிச்சிருக்காங்க, வந்திருக்காங்க, எல்லாமே பண்ணிருக்காங்க. ஸோ தயவு செய்து இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா விட்டுரு. பேசு, நான் இன்ட்ரெஸ்டா தான் இருக்கேன், பேசு. செக்கப்புக்குலாம் போயிருக்காங்க, ஹாஸ்பிட்டலு செக்கப் அப்படி இப்படின்னு போயிருக்காங்க. அப்போ வந்து போகும்போது என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி வந்து பேபி வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஃபார்ம் ஆகும், பட் ஆனால் லேட் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணிருக்காங்க, செக்கப்லாம் போயிட்டு பேபி நின்றுடுச்சு. நின்று 8 மந்த்து வளகாப்பு அதெல்லாமே செஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு ட்வின்ஸ் இருந்திருக்கு. ஸோ 8 மந்த்து வளகாப்பு எல்லாமே முடிச்சுட்டு அவங்களுக்கு 7 மந்த்தா 6 மந்த் வளைகாப்பா சார் 7 மந்த் வளைகாப்பு முடிச்சுட்டு என்கிட்ட சொல்ல அவகிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால அவளுக்கு தான் நல்லா தெரியும். ஸோ 7 மந்த் முடிச்சுட்டு 8 மந்த் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. அப்பவே வந்து வலி வந்துட்டு இருக்கு. 7 மந்த் முடிஞ்சு அப்பதான் வளகாப்பு பண்ணிருக்காங்க. வளகாப்பு பண்ண கொஞ்ச நாள்லயே உங்களுக்கு வலி வந்துருச்சு. 7 மந்த் தான், 8 மந்த்ல ஸ்டார்ட் ஆகல, 7 மந்த் தான். ஆமா, வெள்ளிக்கிழமை வலி வந்துச்சான். ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்களாம். பட் ஆனா வந்து நார்மலா இருக்குதோ ஏதோ ஒரு சொல்லி அமுச்சு விட்டாங்க. அனுப்பி வீட்டுக்கு வந்த உடனே பயங்கரமா திருப்பியும் வலி வந்துச்சா. நான் சொல்றது வந்து ஒரு வில்லேஜ்ல இருக்காங்க, ரொம்ப வில்லேஜ்ல இருக்காங்க. ஸ்டோரி. ஆமா, கிட்டத்தட்ட ஒரு 70 கிலோமீட்டர் தாண்டினாதான் பெரிய ஹாஸ்பிட்டலும் ஒண்ணு இருக்கும், நல்ல ஹாஸ்பிட்டல் அப்படின்ற மாதிரி வரணும் அவங்க. அந்த ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு இப்ப விழுப்புரம் டு ஒரு அரியலூர்ல இருக்குல்ல, அந்த இடத்துல இருந்து பாண்டிச்சேரி அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுல எவ்வளவு பிட்வீன் கேப் இருக்கும்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க மேப் போட்டு பாருங்க, கிலோமீட்டர்ஸ்லாம் வந்து ரொம்ப அதிகமாவே இருக்கும். நல்லா இருக்குன்ட்டுலாம் அவங்க வெளியே வரல. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி பெயினா இருக்கு அப்படின்னு சொல்லவும், உங்களுக்கு 2 இன்ச்சு 3 இன்ச்சு வாய்வு ஓப்பனா இருக்கு அப்படின்னு சொல்லிதான் அவங்களை அங்க அட்மிட் பண்ணவே வச்சிருக்காங்க. பக்கத்துல உள்ள வார்டுல உள்ளவங்க எல்லாருமே பெயின்ல கத்தி சடனா பேபி வந்து அவங்களுக்கு எடுக்கிறத பார்த்துட்டு, நமக்கு 7 மந்த் தான் ஆகுது, ஸோ நமக்கு இப்ப அது பார்த்தாலே நமக்கு வலி வந்து நம்ம பேபி பிறந்துருமோ, ஏன்னா 7 மந்த் தான் ஆகுது அப்படின்னு பயந்து டிஸ்சார்ஜே ஆயிக்கிறோம். நாங்க நல்ல பெயின் வரும்போதே நாங்க வந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க டிஸ்சார்ஜ் ஆகி வெளியே வந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்தப்போ பாத்தீங்கன்னா, வீட்டுக்கு வந்த வேகத்திலே வந்துட்டு அவங்களுக்கு அந்த மாதிரி வலி வந்துட்டு இருக்குது. நைட்டு ஒரு 12-1 மணிக்கெல்லாம் வந்துருச்சான். ஸோ திருப்பி என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. ஹாஸ்பிட்டல் போயிட்டு அட்மிட் ஆயிட்டாங்க. அட்மிட் ஆயிட்டு பாப்பா பிறந்துருச்சான். பாப்பா பிறந்து 2மே வந்து ஆம்பளை பிள்ளையா, 2 ஆம்பளை பிள்ளை பிறந்து நல்லா இருந்திருக்காங்க. ஓகேவா, ஒரு குழந்தை பிறந்துடுச்சு. 3 வருஷம் கழிச்சு ஒரு ட்வின்ஸ், ரொம்ப ஹாப்பியா போயிட்டு இருந்திருக்கு லைஃப். ஆனா பாத்தீங்கன்னா குழந்தை பிறந்து 2 குழந்தையுமே வந்து ஐசியூல தான் வச்சிருந்தாங்களா, 7 மந்த் பேபி ரீசனுக்காக. ஓகேவா, அதனால வந்து ஐசியூல வச்சுட்டு இருந்திருக்காங்க. 3 டேஸோ என்னமோ ஆச்சா ஒரு பாப்பா இறந்துட்டு இருக்காங்க. சோ அப்ப வந்து ரொம்ப அவங்க ஹஸ்பண்ட் ரொம்ப வந்து இவங்களை தேத்திருக்காங்க. அவருமே ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 5 டேஸ் நம்ம தான் ஆச்சா. பாப்பா எல்லாம் வந்து நல்லா நெஞ்சுக்கிட்டு தான் மார்ல போட சொல்லுவாங்களா, அந்த மாதிரி போட்டு வச்சிருந்தாங்கன்னா நைட்டு ரொம்ப சீரியஸா இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா, பார்த்தா அந்த பாப்பாவும் இறந்துருச்சான். 2 பாப்பாவும் இறந்த உடனே ஊருக்கு எப்படி போறதுன்னு அவங்களுக்கு தெரியல. நிறைய பேர் இந்த 3 இயர்ஸ்க்குள்ள 1008 கொஸ்டின், ஏன் எந்த உங்க வீட்டுல விசேஷம் இல்லையா, நீங்க என்ன குழந்தை பெற்றுக்கலையா, என்ன ஆச்சு, யாருக்கு என்ன பிரச்சனை, ஹாஸ்பிட்டல் போறியா, அப்படி இப்படின்னு நிறைய விஷயம் கேட்டிருக்காங்க. கேட்டு அந்த மாதிரி வந்து அவங்க இவ்வளவு போஸ்ட் பண்ணாதனாலே என்னமோ இவங்க போயிட்டு குழந்தை வேணும் கடவுள்கிட்ட எல்லாத்திட்டே வேண்டி இந்த மாதிரி 1க்கு 2ஆ கொடுத்து இப்ப எதுவுமே இல்லைன்னு ஆக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு இப்ப வந்து அவங்க அந்த கிராமத்தையே விட்டு அவங்க ஹஸ்பண்ட் வந்து சென்னையில வந்து செட்டில் ஆயிட்டாங்க. ஸோ அப்ப வந்து பாருங்க, ஒருத்தவங்களை எந்த அளவுக்கு எப்படி சொல்றது, ஒருத்தவங்க வாழ முடியுமா? இவ்வளவு கஷ்டத்தை தர்றீங்களே ஒரு சமுதாயத்துல இருந்து, அவங்களால கொஞ்சமாச்சு எழுந்து நிக்க முடியுமா? எனக்குலாம் அந்த 2 குழந்தை இறந்தும் அவங்க அந்த ஊரை விட்டு அதுக்கப்புறம் வந்து சில விஷயம் எப்படி சொல்றது, செத்துதான் புரிய வைக்கணுமா?
இப்போ இந்த கவிதானான்னு ஒருத்தர் எதுக்கு இறந்தாருன்ற விஷயம் எல்லாருக்கும் தெரியும். ஒரு செத்த பிறகுதான் வந்து நிறைய பேருக்கு வந்து சில விஷயம் புரியுதா அப்படின்லாம் எனக்கு தோணுது. சோ அந்த மாதிரிதான் இது வந்து ரீசெண்டா நடந்த விஷயம்ன்றதுனால நான் 2 days தான் ஆகுது. அந்த அக்கா ஆக்சுவலா எனக்கு தான் அந்த அக்கா வாய்ஸ் நோட் கொடுத்து இந்த மாதிரி பேசியிருந்தாங்க. அப்புறம் நாங்க கால் பண்ணி பேசணும். அப்ப அந்த அக்காட்ட நான் சொன்ன ஒரே விஷயம் ஒண்ணுதான், அக்கா நீங்க கவலையே படாதீங்க, கண்டிப்பா நிச்சயமா அவங்களுக்கு மறுபடியுமே பேபி நிற்கும், நீங்க வருத்தப்படாதீங்க, இதுக்கே இப்படி சொல்றீங்களேக்கா அப்படின்னு சொல்லி பர்சனலா நான் என்னோட ஒப்பீனியன் வச்சேன். ஏன்னா என் கூட பிறந்த என் அக்காவுக்குமே கிட்டத்தட்ட 9 years 9 வருஷம் என் அக்காவுக்குமே குழந்தை இல்லை. எங்க மாமாக்கும் சரி என் அக்காவுக்கும் சரி நிறைய பேர் பின்னாடி விட்டு பயங்கரமா பேச ஆரம்பிச்சாங்க, ரொம்ப தாக்கினாங்க வார்த்தையாலேயே. அப்புறமா எங்க அக்கா ஒரு சில டாக்டர்ஸ்ல அது இதுன்னு போய் நிறைய செக்அப் பண்ணி கடைசியில கன்சீவ் ஆகி அதுவும் இல்லாம போய் திரும்ப நமக்கு பிரேக் எடுத்து கடைசியா 9 வருஷம் கழிச்சு என் அக்காக்கு இப்பதான் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. ஸோ இப்ப நல்லா இருக்கிறாங்க அவங்க. அதே மாதிரிதான் அந்த அக்காட்டையும் சொன்னேன். ஸோ எங்க அக்காவுக்குமே இந்த மாதிரி 9 வருஷம் குழந்தை இல்லாம தான் இப்ப இதை நல்லா இருக்கிறாங்கக்கா, அதே மாதிரியே உங்களுக்கும் கண்டிப்பா குழந்தை பிறக்கும், ஸோ நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு தான் அவங்களுக்கு நாங்க ஒரு விஷயம் சொல்லி அந்த அக்காவை மனசு தேத்தி விட்டோம். இல்ல அது எப்படி இந்த சமுதாயத்துல வந்து ஒருத்தவங்க கிட்ட ஒரு குறை இருக்குன்னா அது சொல்லியே காட்டுறதுதான் ஒரு சமுதாயத்தோட வேலையா? ஒருத்தவங்களுக்கு இந்த குறை இருக்கு அப்படின்னா அதை சொல்லிக்கிட்டே தான் இருப்பீங்க லாஸ்ட் வரைக்கும். அது அவங்க வாழ்க்கை, அவங்களுக்கு தெரியும். இந்த சமுதாயம் எவ்வளவு ப்ரெஷர் போடுறீங்க தெரியுமா? ஒருத்தவங்க பத்தி பேசி 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 எவ்வளவு ப்ரெஷர் அவங்களுக்கு கொடுக்குறீங்க தெரியுமா? ஃபார் எக்ஸாம்பிள் என்னையே எடுத்துக்கங்களேன், எனக்கே எவ்வளவு கமெண்ட், நீங்க இப்ப வரைக்குமே சரி வர கமெண்ட் வந்து அந்த பாப்பாங்கிற ஒரே கமெண்ட் தான். நாங்களும் அதை பத்தி பேசக்கூடாது, சரி வேண்டாம் அப்படின்னு எவ்வளவு விஷயம் நாங்க அதை அவாய்ட் பண்ணி போகணும் அப்படின்னு நினைச்சாலும் திரும்ப 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 யாரோ ஒருத்தவங்க மூலியமா டக்குன்னு அதை வந்து அப்படியே கக்கிட்டு போற மாதிரி வந்து சொல்லிட்டு போயிடுறீங்க. அது எவ்வளவு தாக்கத்தை எங்களுக்குள்ள ஏற்படுத்துது அப்படிங்கறது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. எப்படி விட்டுட்டு இருக்கீங்க? உங்களால எப்படி இருக்க முடியும்? சோ அம்மா மட்டும் தான் அவங்கள பாத்துக்க முடியும், அம்மா மட்டும் தான் எல்லாம் செய்ய முடியும், அம்மா மட்டும் தான்னா அப்ப அப்பான்னு எதுக்கு இருக்க அப்படிங்கிற கொஸ்டின் தான் எனக்கு கேட்க தோணுது. அவங்களாலையுமே எல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறது நிறைய பேர். ஏன்னா இப்போ ஒய்ஃப் இறந்துட்டு ஹஸ்பண்ட் வந்து நீயா நான் ஷோ பாருங்க, அதுல வந்து ஒரு அப்பா நல்லா சொல்லியிருப்பாரு, என் ஒய்ஃப் இறந்துட்டா எனக்கு ஒரே ஒரு பையன் மட்டும்தான், சின்ன வயசு, அவனுக்கு ஒரு 3 வயசு தான் ஆகுது, என் ஒய்ஃப் இறந்துட்டா, எனக்கு அவனை பாக்குறதா இல்ல நெக்ஸ்ட் மேரேஜ் பண்ணிக்க நிறைய பேர் கேட்டாங்க. ஆனா எனக்கு அவனை பார்க்கும்போது நெக்ஸ்ட் மேரேஜ் பண்ணிக்கலாமா வேணாமா அப்படின்னு ஒரு டவுட்டாவே இருந்துச்சு. நான் இப்ப வரைக்கும் என் பையனுக்காக நான் மேரேஜே பண்ணிக்கல, என் பையனை நான் சூப்பரா வளர்த்து காட்டியிருக்கேன்னு ஒரு அப்பா வந்து சொன்னார். சோ ஆம்பளைங்களாலுமே ஒரு குழந்தைய வளர்க்க முடியும். அது ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி, பெண் குழந்தையா இருந்தாலும் சரி வளர்க்க முடியும். அம்மா மேலேயே எல்லா பிரச்சனையும் தூக்கி போடாதீங்க, அதுக்குன்னு அம்மா தான் இது பண்ணணும் அப்பா தான் இது பண்ணணும் அப்படின்னு நான் பேச வரல. இந்த மாதிரி உள்ள தாக்கத்தை யார் மேலேயும் ஏற்படுத்தாதீங்க அப்படின்னு தான் சொல்ல வரேன். ஒரு கதை சின்ன கதை ஒன்று சொல்றேன். இது வந்து பர்சனலா வந்து என்னோட சிஸ்டர் ஒருத்தர் இருக்காங்க, அவங்களுக்கு நடந்த விஷயம் என்னன்னா, இவங்க வந்து எனக்கு இப்பதான் தெரியும். ஸோ இவங்களோட லைஃப் ஸ்டைலுமே இப்பதான் தெரியும். அவங்க வந்து எனக்கு ஒரு 10 years முன்னாடியே இது நடந்துருச்சு அவங்களுக்கு. ஸோ நான் அதை சொல்றேன். அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, எங்க அக்காவோட ஹஸ்பண்ட் இருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, எங்க அக்காவுக்குமே வந்து லவ் மேரேஜ் தான். அவரை ரொம்ப நம்பி ரொம்ப அவங்கதான் முக்கியம்னு சொல்லிட்டு எங்க பெரியம்மா பெரியப்பாவும் தூக்கி போட்டுட்டு அந்த லைஃப்குள்ள போனாங்க. ஸோ அவங்க போகும்போது என்ன ஆயிருக்குன்னா, நல்லாதான் அவங்களுக்குள்ள ஒரு பீரியட் வரைக்கும் போயிருக்கு, ஒரு 2 month நல்லா போயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யூஸ்வலி சண்டை வர்றது, போறது வர்றது, அவரு குடிச்சிட்டு வந்து இவங்களை அடிக்கிறது, நம்மளை நம்பிதான் வந்திருக்காங்க இந்த வயசுலயே அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்க்காம குடிச்சிட்டு வந்து அடிக்கிறது, நிறைய அபியூஸ் பண்றது, அப்படி இப்படின்னு பண்ணிட்டு இருந்தது. ஆனா அவங்க வந்து நம்ம சரி லவ் மேரேஜ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்காங்க. கல்யாணம் ஆகி 2 months பேபி எல்லாம் நின்று இருக்கா. ஸோ நின்று இருக்கிறா. அவங்களுக்குமே வந்து ஆனா அவங்களுக்கு பையன். ஸோ அந்த பையனை என்ன பண்ணாங்க, இவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, எங்க அக்கா வந்து இன்னொரு அக்கா இருக்காங்க, பெரிய அக்காவோட ஹஸ்பண்ட் தான் வந்து இந்த மாதிரி எங்க குழந்தைக்கு அப்பா அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டாங்க. அக்கா 2 பேர் இருக்காங்க, இவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஒருத்தவங்க பேர் வந்து முருகவள்ளி, இன்னொருத்தவங்க பேர் அனிதா. இவளுக்கு தெரியும், நாங்க இப்ப ஊருக்கு போன கேப்ல பாத்திருப்பா. சோ அப்ப என்ன சொல்லிட்டாங்கன்னா, அவங்க வந்து அக்கா மேல கொஞ்சம் பாசமா இருப்பாங்க, பெரிய அக்கா வந்து. ஏன்னா ஒரு 2 பேர் தான் சிஸ்டர்ஸ் அவங்க வீட்டுக்கு. சோ அப்ப வந்து அவங்க பாசமா இருக்கும்போது டக்குன்னு என்ன சொல்லிட்டாங்கன்னா, இவங்களையே வச்சு அடிக்கிறதும் இல்லாம இவங்க வந்து அவங்க ஃபேமிலியை விட்டுட்டு வந்தது தப்புதான்ற அளவுக்கு ரியலைஸ் பண்ணிட்டாங்க. சோ இவங்களை அடிச்சு அபியூஸ் பண்றது, மண்டையை உடைக்கிறது, அதை பண்றது இதை பண்றதுன்னு பார்த்தாம அவங்கள வந்து என்ன பண்ணிட்டாங்க, நான் சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட, அவங்கள வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த குழந்தைய வச்சு அப்பப்ப இந்த குழந்தைய அடிக்கிறது, தூக்கி போடுறது. ஒரு எத்தனை வயசு இருக்கும்னா, ஒரு 1.5 வயசு பாப்பா இருக்கும், 1.5 வயசு 2 வயசு, மோஸ்ட்டும் 3 வயசுக்குள்ள இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த பாப்பாவை அடிக்கிறது, இவங்களையும் அடிக்கிறது, அந்த
குழந்தைய பாத்துக்கிறது கிடையாது, சாப்பாடு வாங்கி கொடுக்கறது, போறது குடிக்கிறது சுத்துறது இப்படியே இருக்கிறது, யாருமே அவங்களுக்கு சப்போர்ட்டும் கிடையாது. ஏன்னா இவங்க லவ் மேரேஜ் தான் பண்ணி போறாங்க, அதனால அவங்க வீட்லயும் சப்போர்ட் கிடையாது, இவங்க வீட்லயும் சப்போர்ட் கிடையாது. ஆல்மோஸ்ட் என் பெரியப்பா பெரியமாலாம் பேசவே மாட்டாங்க, அவங்க கிட்ட போயிடுச்சா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. லாஸ்ட்ல அக்கா சப்போர்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அக்கா வீட்டுக்கு வரும், அக்காவும் சப்போர்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு என்ன தெரியுமா பண்ணிட்டாரு இவரு, அந்த குழந்தை வந்து அந்த பையன் வந்து உங்க அக்காவோட ஹஸ்பண்டுக்கு தான் பிறந்தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப வந்து அவளுக்கு கோவம் வந்து அந்த குழந்தைய அப்படியே விட்டுட்டு வந்துட்டாங்க. ஐயோ அவங்க ஆமா சரி, நான் ஊருக்கு வந்து பாத்துருக்காங்க. அந்த குழந்தைய அப்படியே அவங்க அப்பா கிட்ட விட்டுட்டு வந்துட்டாங்க. நான் ஊர்ல தானே பெக்கன்னு சொல்ற அந்த குழந்தைய நான் அடிச்சுக்கிட்டு நான் அபியூஸ் பண்ணிக்கிட்டு உங்ககிட்ட நான் அடியும் வாங்கிட்டு உங்ககிட்ட படுத்துட்டு நீ குடுக்குற வழியெல்லாம் தாங்கிக்கிட்டு குடிச்சிட்டு வந்து பாக்கெல்லாம் வச்சுக்கிட்டுலாம் ரொம்ப பண்ணுவான். எல்லாத்தையுமே தாங்கிட்டு இருந்தாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேல அவங்களால முடியல. அதே மாதிரிதான் அந்த குழந்தைய வந்து என்ன பண்ணா, இந்த மாதிரி எல்லாருக்கும் பிறந்ததுன்னு சொல்றியே, உனக்கு பிறந்தது இல்லையா, நான் உன் கூட பட்டா உனக்கு தெரியாதான்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, அந்த குழந்தைய விட்டுட்டு அப்படியே என் பெரியமா பக்கம் வந்து காலில் கையில விழுந்து இப்ப கல்யாணமும் பண்ணிக்கல, எதுவுமே பண்ணிக்கல. அவங்க குழந்தை யாரு என்னன்னே தெரியாது, வெறுத்துட்டாங்க. அவங்க லைஃபே வெறுத்துட்டு இப்ப அவங்க பாட்டு தனியா வேலைக்கு போவாங்க வருவாங்க, ஒரு கடை வச்சு கொடுத்துருக்காங்க, மளிகை கடை பார்த்துட்டு அப்படியே அவங்க லைஃப் ரன் பண்ணிக்கிறாங்க. இப்ப ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு இப்போ ஒரு 56 இயர்ஸ் இருப்பான் அவங்களுக்கு. இப்போ யாருக்கு? எங்க அக்காவுக்கு. ஓ ஓகே. 46 வயசு 40 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆமா 40 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 38 அதுக்கு மேலதான் இருக்கும். என்னோட ஒரு 7 ஏஜோ 6 ஏஜோ பெரியவங்க. சோ அதான் 40 வயசு அந்த மாதிரி இருக்கும். குழந்தைக்கு இப்ப எப்படியுமே ஒரு ஏஜ் அட்டன் பண்ற வயசு இருக்கும். ஏஜ் அட்டன் பையன் பையனா? அந்த மாதிரி இருக்கும். நாங்க அந்த விஷயத்த மட்டும் பேசினோம். இவகிட்ட எந்த குழந்தை அப்படிலாம் சொல்லல எங்க அம்மா. சரி, ஏன்னா அது முடிஞ்சு போனக்கு அது ரொம்ப வருஷம் கழிச்சு அவங்க எதிர்க்க யாரும் பேச மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்காங்க, புரியுதுங்களா? அந்த மாதிரி ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல தான் குழந்தைய அவங்க விட்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? நான் இது ஒரு கதையா உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல அவங்க விட்டுட்டு வந்திருப்பாங்க. அது வந்து அவங்க பர்சனல். அது வந்து தேவையில்லாத யாருமே எதுவுமே பேசுங்க. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, நான் வந்து ஸ்டார்டிங் வந்து மீடியால வந்து எல்லாருமே கேட்கிற விஷயம், நான் இதுக்கு பெரிய முற்றுப்புள்ளி வைக்கணும் தான் இன்னைக்கு நான் பத்தி பேசினேன். கேட்கிற விஷயம் எல்லாமே என்ன சொல்றீங்கன்னா, காயத்ரின்றவங்க யாருமே நீங்க சொல்லல, நீங்க யாருமே சொல்லல அப்படின்றீங்க. நீங்க காயத்ரி கூட தான் இருக்கீங்க, இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க அப்படிங்கிற கொஸ்டின். சோ அதுக்கான பதில் தான் இது. ஆமா, காயத்ரி யாருன்னு நான் சொல்லணும்னா, அவங்களுக்கு பர்சனலா நிறைய இஷ்யூஸ் இருக்கு. ஓகேங்களா? அவங்க வந்து மீடியாக்குள்ள எல்லாரும் வந்து ஒரு சில பேர் வந்து போஸ்ட் போட கூட இது பண்ணுவாங்க. இல்ல எங்க வீட்டுல அலோட் பண்ண மாட்டாங்க, எனக்கு பிடிக்காது பர்சனலா அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு பர்சன் தான் அவங்கள பத்தி ஒருத்தவங்க ட்ரிகர் பண்ணி நான் வெளியில இவங்களை விட்டுருவேன், இவங்க போட்டோ போட்டுருவேன், இவங்க பாஸ்ட் லைஃப்ல இருந்தவங்க போடுவேன் அது இதுன்னு சொல்ல வச்சுதான் நாங்க என்ன பண்ணோம்னா, இந்த மாதிரி அவங்களோட பர்சனல் அது நான் சொல்றதுக்கு எனக்கு தகுதியே கிடையாது. அவங்க ஏதோ ஒரு கஷ்டத்துல என்ன வந்திருக்காங்க, அவ்வளவுதான். ஒருத்தவங்க மட்டும் குறிப்பிட்டு சொல்ல விரும்பல, ஒரு 2-3 பேர்னே வச்சுக்கோங்களேன். சோ ஒரு 2-3 பேர் வந்து இந்த மாதிரி இவளை பத்தி போட்டுருவோம், இவளை பத்தி பேசிடுவோம், இவ இப்படி பண்ணிருக்கா, சோ இவ இந்த மாதிரி பண்ணிட்டா அப்படி இப்படின்னு அந்த மாதிரி ட்ரீட் பண்ணவும் கவி தான் சொன்னாங்க. அவங்க மீடியா பீப்புள் கிடையாது, அவங்கள பத்தி பேச இருந்ததுக்கு ஒரு ரைட்ஸ் கிடையாது. நானும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அலோவ் பண்ணவே இல்லை, என்னை பத்தி யார்ட்டையும் பேசுறது நான் அலோவ் பண்ணல. சோ அதனாலதான் கவி அதனாலதான் நான் சொல்ல முடியும். ஏன்னா ஒருத்தவங்களோட பெர்மிஷன்ல தான் நான் போறதுக்கு. என் வீட்டுல அப்படி வளர்க்கல, நான் சோத்தை தான் திங்குறேன். இப்ப நான் ஒருத்தவங்க என்னோட ஃபேனாவே ஒருத்தவங்க பேசுறேன்னாலும் நான் தூக்கிட்டு வந்து அப்படியே அவங்க மூஞ்செல்லாம் காட்டுற மாதிரி அவங்க பேர்லாம் வச்சு என்னால பேச முடியாது. ஏன்னா அது அவங்களோட பர்சனல். அவங்க பர்சனலா வந்து போட்டுக்கணும்னு சொன்னாலுமே நான் அதை இன்ட்ரெஸ்ட் படவே மாட்டேன். நீங்க உங்களுக்கு கேட்டு பாருங்க, எத்தனை ஃபேன் வந்து போட்டோ எடுத்துட்டு போயிட்டு டேக் பண்றதுனாலும் நீங்க டேக் பண்ணி போடுங்க, பட் ஆனா நான் போட மாட்டேன். உங்களுக்கு ஓகேனா சொல்லுங்க, நான் போட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் பேசுவேன். பிகாஸ் வந்து அது எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லாத விஷயம். ஸோ அதனாலதான் நான் வந்து காயத்ரினா யாருன்றத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்லவே இல்லை. ஒருத்தவங்களை கூட்டிட்டு வந்து அவங்களோட அனுமதி இல்லாம நம்ம வந்து வீடியோக்குள்ள பேசக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்குங்க. ஒரு காமன் சென்ஸ் இருக்கவங்களாம் இதை நல்லாவே புரிஞ்சுப்பீங்க. ஓகேவா? இதனால மட்டும்தான் நான் காயத்ரி யாருன்னு தெரியாது சொன்னதுக்கான ரீசன். ஏன்னா அது அவங்களோட பர்சனல் லைஃப். நான் வந்துட்டு ஆல்ரெடி நாறிட்டு இருக்கிறேன். அவங்கள கூட்டத்துக்கு நார வைக்கணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. அது அவங்களோட பர்சனலான விஷயம். ஒருத்தவங்க யாரு மீடியாவுக்கு வரணும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறது அது அவங்களோட ப்ரையாரிட்டி. எனக்கு அது தகுதி இல்லை. ஓகேவா? நான் அதனாலதான் சொல்லல. எனக்கு எப்பவுமே மீடியா வரணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இல்ல ஆரம்பத்துல. எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி கொஞ்சம் இஷ்யூஸ் எல்லாம் போயிட்டு கொஞ்சம் பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்குது. ஸோ எங்கேயுமே கவி இந்த மாதிரி இப்படி இப்படின்னு நிறைய விஷயம் வரும்போது கவி நான் கூட்டினதுக்கு ரீசன் அதுதான். ஏன்னா நான் ஒரு சின்ன என்னோட போட்டோவை கூட ஒரு என்கிட்ட இன்னும் நம்ப மாட்டீங்க, இப்போ யூஸ் பண்றேன் பாத்தீங்களா இன்ஸ்டாகிராம் அது இதுன்னு. அப்போ நான் யூஸ் பண்ணும் போதெல்லாம் லாஸ்ட் ஒரு 4-5 இயர்ஸாவே என்கிட்ட இன்ஸ்டாகிராம் கிடையாது, ஃபேஸ்புக்
கிடையாது, எந்த ஒரு ஆப்புமே நான் வச்சுக்க மாட்டேன், எந்த ஒரு சோஷியல் மீடியா ஆப்புமே என்கிட்ட இருக்காது. யூடியூப்ங்கிற ஒரே ஒண்ணு மட்டும்தான் இருக்கும், அதுலயும் ஜென்ரலா எதனா வீடியோ பாக்குறதுக்கு இப்படிதான் இருக்குமே தவிர நான் என்னோட போட்டோவை கூட நான் எதிரையும் ரிவீல் பண்ணவே மாட்டேன். இப்படிதான் போயிட்டு இருந்துச்சு. இவங்கள பார்த்து பேச அந்த மாதிரி ஆரம்பிச்சது பட்சத்துலதான் நான் ஒரு இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணி அதுல இருந்து பேச ஆரம்பிச்சு அப்படிதான் போயிட்டு இருக்கோம். அதுல கூட ஏன் போட்டோ வச்சிருக்க மாட்டேன், எனக்கு தனுஷ் பிடிக்கும் அப்படிங்கறதுனால தனுஷ் அபிஷியல் அப்படின்னு தான் ஒரு நேம் போட்டு தனுஷோட போட்டோ வச்சுதான் நான் ஐடியை கிரியேட் பண்ணேன், என் பேர் கூட போட்டு கிரியேட் பண்ணாம. ஸோ அப்படிதான் வச்சுட்டு இருந்தேன். இந்த பட்சத்துலதான் இந்த மாதிரி இஷ்யூ எல்லாம் போகும்போது இல்ல நான் பேசி ஆகணும், ஏன்னா நான் அப்படிப்பட்ட கேரக்டர் கிடையாது, என்ன இந்த மாதிரி வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி விடுறாங்க. எனக்கு நான் ஒரே ஒரு மேரி தான், இத்தனை மேரேஜ்லாம் நான் பண்ணிக்கல, அதுக்கு எந்த ஆதாரம் இருக்கு அப்படின்னு நான் ரொம்ப ட்ரிகர் ஆகி நான் போய் பேசியே ஆகணும் அப்படின்னு கவி நான் வேண்டாம், நாங்க மீடியாக்குள்ள வராதிங்க, ஏன்னா உங்களுக்கு அது புதுசு, நிறைய பேர் நிறைய விதமா பேசுவாங்க, நீங்க வராதிங்க, நிறைய வாட்டி சொன்ன விஷயம் நீங்க வராதிங்க, நான் தான் ஃபோர்ஸ் பண்ணி இல்ல நான் பேசியே ஆகணும் ஒரு லெவலுக்கு போல ரொம்ப அவங்க போட்டோ அவங்கள கேட்காமயே அவங்க போட்டோ எல்லாம் எடுத்து சில பேர் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படின்னா கண்ணை மட்டும் மறைச்ச மாதிரி நிறைய சேனல்லையுமே அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. நம்ம யாரையும் குறை சொல்றதுக்கு இங்க விரும்பல, ஏன்னா அவங்க விஷயம் அவங்க பண்றாங்க. ஆனா ஏன் விருப்பம் இல்லாம அந்த போட்டோ எல்லாம் எனக்கு தம்ப்லைன்ல வரும் தான் எனக்கு இன்னும் ட்ரிகர் ஆக ஆரம்பிச்சிச்சு. நான் வேலை செய்யற ஆபீஸ்ல இருந்து எனக்கு கால் பண்ணி கேட்டாங்க, என்னம்மா கண்ணை மட்டும் மறைச்சிருக்காங்க அப்படின்னு, ஏன் ஆபீஸ்க்கு நீ வரல என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டு பேசி அங்கேருந்து ப்ரெஷர் போட்டாங்க. இப்போ அதே ஆபீஸ்ல தான் இப்ப நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். தேங்க்ஸ் பண்ணணும், இப்ப நல்ல ஒரு நேம்ல நல்லா இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ மூலியமா. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவ்வளவு இஷ்யூஸ் போகவும் வேலையை விட்டு நிப்பாட்டுறதுக்கு நிறைய ஆப்ஷன் இருந்துமே நான் ரீசன்ஸா போகாமலே இருந்துட்டு அப்புறம் வேண்டாம் திரும்ப அசிங்கப்பட தேவையில்ல அப்படின்னு ஒரே ஒரு கால் பண்ணி இந்த மாதிரி எனக்கு ஜாப் தேவைப்படுது, ஸோ கிடைக்குமான்னு தான் கேட்டேன். நல்லபடியா எனக்கு அந்த ஜாப்பை திரும்ப கண்டினியூ பண்றதுக்கு கொடுத்தாரு. ஸோ சாருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். நீ தான் சொல்லணுமா? ஓகே, இதுதான் நாங்க நிறைய விஷயம் பேசிட்டோம். சோ திரும்ப பேசினதே பேச வேண்டாம் அப்படின்னு தோணுது. இனிமேல் யாரும் வந்து அதிகமா கேட்காதீங்க, பண்றீங்க, இவங்க யார், நீங்க ஃபர்ஸ்ட் மீடியால சொல்லல, நீங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க ஆல்ரெடி மேரி தானே, சோ எப்படி வேலைக்கு இருக்க முடியும், என்ன வேலைக்கு போறீங்க, இந்த மாதிரி காசு எப்படி சம்பாதிக்கிறீங்க, அதெல்லாம் நீங்க வந்து கேட்காதீங்க. அதெல்லாம் வந்து எங்களோட பர்சனல். அதையும் தாண்டி நாங்க இப்ப சொல்லியாச்சு. இது நாங்க ஏன் சொன்னோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப லாஸ்ட் பேசணும் பாத்தீங்களா, எங்களுக்காக சில பேர் வந்து இவ்வளவு கதைலாம் என்கிட்ட சொல்றாங்க, எங்களை இப்படி எல்லாம் இருக்க சொல்றாங்கன்னு சொல்றாங்கல்ல, அவங்களுக்காக மட்டும்தான் நாங்க இந்த சேனல் ரன் பண்ணிட்டு இருக்கோம், நாங்க பேசுறோம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா எங்களை இக்னோர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தயவு செய்து அந்த பேட் கமெண்ட் போட்டுட்டு இருக்காதீங்க. ஸோ போட்டீங்கனாலும் அது இனிமேல் உங்க இஷ்டம், நாங்க சொல்ற அளவுக்கு சொல்லிட்டோம். ஸோ இதுதான் எங்களோட லைஃப் ஸ்டைல். ஸோ நாங்க இப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். நான் இனிமேல் இப்படிதான் வாழுவேன், நாங்களும் இனிமேல் இப்படிதான் வாழுவோம். ஸோ எங்களுக்கு பிடிச்ச லைஃப் தான் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதுக்கு யாரோட சப்போர்ட்டும் எங்களுக்கு தேவையில்லை. நாங்க எங்களை பாத்துக்கிற அளவுக்கு எங்களுக்கு கடவுள் நல்லபடியா வச்சிருக்காரு. சோ நாங்க அதை வச்சு கடவுளுக்கு தான் நாங்க தேங்க்ஸ் பண்ணிக்கிறோம். ஏன்னா இந்த அளவுக்கு ரீச் ஆகும், இவ்வளவு பேருக்கு எங்களுக்கு தெரியும், இவ்வளவு பேர் எங்களை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. கடவுள் புண்ணியத்துல எல்லாமே எங்களுக்கு நல்லதா நடக்கும் அப்படிங்கறத நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாமே எங்களுக்கு ஒரு அன்எக்ஸ்பெக்டட் தான். சோ கடவுள் இவ்வளவு விஷயத்த எங்களுக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னா அவருக்கு எப்படி நாங்க தேங்க் பண்றோமோ அதே தான் உங்களுக்கும் தேங்க் பண்ணிக்கிறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். ஏன்னா நீங்க இவ்வளவு சப்போர்ட் கொடுத்தனால மட்டுமே தான் இவ்வளவு எங்களால இருக்க முடிஞ்சது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். வீடியோ எல்லாம் மறக்காம பாத்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட்ஸ் எல்லாம் கொடுங்க. ஸோ எந்த மாதிரி வீடியோ போடலான்னு ஃபர்ஸ்ட் எங்களுக்கு சொல்லுங்க. ஸோ நாங்க அந்த மாதிரி போடுறோம். நிறைய பேர் எங்கிட்ட வச்சு ஒரே விஷயம் என்னன்னா, பேட் கமெண்ட் பண்றவங்க பண்ணிட்டு தான் இருப்பாங்க, நீங்க பேட் வேர்ட் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. அந்த விஷயம் வந்து நான் மாத்திக்கணும்னு சொல்லி நினைச்சது. நான் இப்படிதான் பேசுவேன், என்ன கேக்குறீங்களா, நான் திருப்பி இப்படிதான் பேசுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பேன். பட் ஆனா இப்ப ரீசெண்ட் டைம்ல வந்து நிறைய ஃபேமிலியா உட்காந்து பாக்குறீங்க, அம்மாலாம் உட்காந்து பாக்குறாங்க, குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்து இந்த வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி பாக்குறீங்க. அதெல்லாம் வந்து பாக்குறதுனால நான் அதிகமா பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்றதே விட்டுட்டேன். இல்லைன்னா இப்ப நான் பேசிட்டு இருக்கிறதெல்லாம் நான் பேசினவங்களுக்குலாம் திருப்பி எப்படி பேசுவேன்றது நான் என்ன நிறைய பேர் பழைய ஆளுங்க தெரியும். ஸோ நான் அந்த மாதிரி பேச விரும்பல. ஸோ நல்லவங்க நல்லவங்களாவே இருங்க, கெட்டவங்க கெட்டவங்களாவே இருக்கட்டும். அவங்கள என்னைக்கும் நம்ம மாற்ற முடியாது. ஸோ அவங்களா மாறினாதான் உண்டு அப்படின்றத நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நாங்கள் வந்து இதை பேசுனதுக்கான ரீசன் வந்து நாங்கள் லெஸ்பியன் தான். வி ஆர் ப்ரௌடா நான் சொல்றேன் அதை. மேபி நீங்க எல்லாருமே திருப்பி கூட இந்த வந்து ரிப்பீட்டடா சில கொஸ்டின் வச்சுட்டே இருப்பீங்க. இந்த வீடியோ கீழேயுமே நமக்கு ரிப்பீட்டடா அதே மெசேஜ் தான் வருங்கிறதும் எங்களுக்கு தெரியும். அது அப்படியே நாங்க
அப்படியே லூஸ்ல விட்டுறது, சரி வேண்டாம் வீடு இதுங்களுக்குலாம் எவ்வளவு சொன்னாலும் புரியாது அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில அவங்கள நாங்க வச்சிருக்கோம். நாங்க வர்றதையும் தாண்டி எங்க ஃபேமிலில எங்களுக்காக இருக்கிறவங்க சொல்ற ஒரே விஷயம் அதான், உங்களுக்காக நாங்க கமெண்ட் பாக்காதீங்க, விட்டுருங்க. பார்த்தாலும் அதை அப்படியே சிரிச்சுக்கிட்டே போயிடுங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. நாங்க இப்ப அந்த ஒரு மென்டாலிட்டியில மட்டுமே தான் இருக்கோம். நீங்க கேட்டீங்கிறதுக்காக தான் இந்த விளாக நாங்க போட்டிருக்கோம். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு நான் எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் நாங்க ஆன்சர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்புறோம். இதுல மூலியமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு போய் கன்வே ஆயிருக்கும் அந்த வீடியோ. அது மாதிரி இன்னொன்னு லாஸ்டா ஒண்ணு சொல்லிக்கணும், குழந்தை எப்படி பெத்துப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ குழந்தை எங்க வீட்டுக்கு வரும்போது நாங்க அதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறோம் அதுக்கானதை. ஸோ இந்த வீடியோக்கான விழாக எல்லாத்தையும் நாங்க கொடுத்துட்டோம். ஸோ இனிமேல் நீங்க எங்களை பார்க்கறதும் பார்க்காததும் உங்களோட இருக்கிறதும் உங்களோட விருப்பம். ஓகேவா? எங்க ஃபேமிலிக்காக தான் நாங்க முக்கியமா பேசி போட்டுட்டு இருக்கோம். ஸோ பிடிச்சவங்க எல்லாமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வச்சு பாருங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஜிகே மெமரிஸ், ஓகேங்களா? காயோ மெமரிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்கு. ஸோ அதுக்குமே சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இன்ஸ்டாலையும் வந்து ஜிகே மெமரின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ 6K மெம்பர்ஸா ஏதோ இருக்கு, சம்திங் ஃபேக் ஐடியெல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ எனக்கு 6-something ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. நிறைய பேர் வந்து சொல்ற விஷயம், காயோ மெமரின்னு போட்டா யூடியூப்ல எதுவும் வரமாட்டேங்குதுக்கா அப்படின்னு சொல்லி அது இப்பதான் கொஞ்சம் growth இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். நான் வேணா என்னோட இன்ஸ்டா ஐடியில என்னோட யூடியூப் ஐடி நேம் வந்து நான் பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ தெரியாதவங்க என்னோட இன்ஸ்டா ஐடியில போயிட்டு இந்த ப்ளூ கலர் அப்படி இல்லை ஒரு இதுல லிங்க் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா என்னோட யூடியூப் ஐடி ஓப்பன் ஆகும். ஸோ அதுல போய் சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, இதுக்கு மேல வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல, எல்லாத்தையும் சொல்லியிருக்கோம். ஓகே, சப்போர்ட் பண்ணுங்க, நாங்க அது மட்டும் தான் கேட்டுக்கிறோம். இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீண்டும் சந்திக்கிறோம். பாய் பாய்.